Hello everybody, welcome to Vedantu and now Shravanee ma'am. So 5 markல 5 into 5 25 வாங்கிட்டோம் அப்படினா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் எப்படி பூஸ்ட் ஆக போகுது ரைட். ஸோ 5 mark in 5 minutes சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் இயர் வந்து நான் எல்லா 5 மார்க்ஸுமே 5 minutes 10 minutesல குயிக்கா வந்து ரீகால் பண்ணி இருப்பேன் சரியா. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் உடைய கம்பைலேஷன் வீடியோவா வந்து இருக்க போகுது ஓகே. ஸோ இப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ்லாம் என்ன அப்படிங்கறதுடைய PDF வந்து கொடுத்துருக்கேன் சரியா. அழகா நீங்க எல்லாருமே அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற 5 மார்க்ஸ்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா குட், படிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து படிச்சிருங்க பிகாஸ் தே ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் வச்சு டக்கா வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ தட் பப்ளிக் எக்ஸாம்ல டைரக்டா கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ்ல நமக்கு எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 and 3 மார்க்ஸை கம்பைன் பண்ணி நமக்கு வந்து 5 மார்க்ஸாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து படிக்கிறோம் சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஸோ லெட்ஸ் jump into the session. இப்போ 9th chapterல இந்த Nernst equation செம்ம இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய அட்டெண்டன்ஸை கண்டிப்பா போட்டுருங்க. குயிக்கா நம்ம Nernst equationக்குள்ள போயிடலாம். இது ஒரு டெரிவேஷன், ரொம்ப ஈஸி தான். முடிஞ்சா 2 வாட்டி கூட இந்த 5 நிமிஷத்துல நம்ம பார்த்துடலாம். ஸோ Nernst equation எதுக்கு படிக்கிறோம்? கான்சென்ட்ரேஷனும் ஓகே. கான்சென்ட்ரேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, அதையும் செல் பொட்டன்ஷியல்ங்கிறது என்னது, ஒரு செல்லுடைய EMF, இது ரெண்டையும் ரிலேட் பண்றதுக்காக தான் இந்த Nernst equation நம்ம வந்து டிரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது. A plus B giving C plus D. அதுல இருக்கிற X, Y, L, M தான் அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் ரியாக்ஷன் கோஷன்ட் எழுத போறேன். அதாவது இந்த ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் ஓகே. சோ ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் CD டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் AB ஓகே. ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதுவீங்க. அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே என்ன பண்ணுவீங்க, பவர்ஸ்ல எழுதிப்பீங்க. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே பவர்ல எழுதிப்பீங்க சரியா. சோ ரியாக்ஷன் கோஷன்ட் நம்ம எழுதிக்கிறோம் இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு. அப்புறம் டெல்டா G, அதாவது நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோடைய டேர்ம் என்னது, 11th படிச்சிருக்கோம் இல்லையா. டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா G0 பிளஸ் RT ln Q. இதுல இந்த டெல்டா Gக்கு NFE வரும். டெல்டா G என்ன வரும் நமக்கு, மைனஸ் NFE. அதே மாதிரி டெல்டா G0க்கு மைனஸ் NFE0 செல் ஓகே. சோ இந்த டெல்டா G இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NFE செல் அப்படின்னு எழுதிக்கிறோம். டெல்டா G0 இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NFE0 செல் அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகேவா. அதுதான் அடுத்த ஸ்டெப். எழுதிட்டோமா இங்க, அவ்வளவுதான்ப்பா பண்ணிருக்கோம். Q இருக்க வேண்டிய இடத்துல இந்த ரியாக்ஷன் கோஷன்ட், அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதிட்டோம். சோ டெல்டா G which is equal to டெல்டா G0 plus RT ln Q. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா ஓகே. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த என்டையர் ஈக்குவேஷனை நான் மைனஸ் NF ஆல டிவைட் பண்ண போறேன். சோ மைனஸ் NF ஆல டிவைட் பண்ணா இது போயிடும். இந்த இடத்துல மைனஸ் டிவைடட் பை NF அப்படின்னு வருமா. சோ ஐ காட் திஸ். புரிஞ்சுதா. சோ மீதி என்ன இருக்கும் நமக்கு, E செல் மட்டும் தான் இருக்கும். E செல் which is equal to E0 செல் minus RT by NF ln this value இருக்கு. இப்போ இந்த ln நான் வந்து log அப்படின்னு மாத்த போறேன். ln எப்படி மேம் logன்னு மாத்துவீங்க? சோ ln which is equal to 2.303 log ஓகேவா. சோ lnக்கு பதிலா நான் 2.303 log அப்படின்னு எழுதிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன், 2.303 log அப்படின்னு போட்டுக்கிறேன். மத்த எல்லாம் அப்படியே தான் எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா இதோடய முடிஞ்சிருச்சு. இதோடைய Nernst equation முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல நம்ம எடுத்துக்க போறோம். என்ன தெரியுமா பண்றோம், இங்க இருக்கிற R கேஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ 8.314, டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கிறோம் which is 298 கெல்வின். அப்புறம் இங்க ஃபாரடே இருக்கு இல்லையா, இந்த ஃபாரடேக்கு 96,500 கூலும். இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதோ பாரு, ஆருக்கு 8.314, டெம்பரேச்சருக்கு 298, அப்புறம் ஃபாரடேக்கு 96,500. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு 0.0591 அப்படின்னு கிடைக்கும். Nernst equation சால்வ் பண்ணிட்டோம்.
எஸ் ஈஸி புரிஞ்சுதா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி நம்ம குயிக்கா சால்வ் பண்ணி பார்க்கலாமா? நான் இப்போ என்னுடைய ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். XA plus YB which is giving me LC plus MD. ஓகே, சோ இப்போ இதுக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ CD divided by AB. ஓகே, அதுக்கப்புறம் இதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பவர்ல எழுதிப்பேன் இல்லையா? X Y. சூப்பர். இப்போ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்னது? டெல்டா G which is equal to delta G naught minus RT plus RT ln Q இல்லையா? இப்போ இந்த டெல்டா G க்கு நான் என்ன பண்ணுவேன்? minus NF E செல் போட்டுப்பேன். டெல்டா G naught க்கு minus NF E naught செல் அப்படின்னு போட்டுப்பேன். plus RT ln Q இருக்க வேண்டிய வேல்யூல நான் இந்த ரியாக்ஷன் கோஷன்ட் போட்டுப்பேன் which is C D divided by A B அதுடைய பவர்ல இருக்கிறதெல்லாம் எழுதிப்பேன் L M X Y. ஓகேவா? சூப்பர். இப்போ மைனஸ் NF ஆல நான் இதெல்லாம் டிவைட் பண்ண போறேன். சோ மைனஸ் NF ஆல டிவைட் பண்ணிட்டா இது போய்டும், இது போய்டும். இந்த இடத்துல என்ன ஆகும்? எனக்கு மைனஸ் NF divided by, புரிஞ்சுதா? இது வரைக்கும் வந்துரும். அப்புறம் இந்த லான நான் லாகா மாத்த போறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும்? E naught which is equal to E naught minus RT ln க்கு என்ன வரும்? 2.303 log இல்லையா? சோ minus 2.303 RT log of this entire. இதை நான் அப்படியே வந்து எழுதிப்பேன். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்? R இருக்க வேண்டிய இடத்துல E which is equal to E naught minus 2.303. R இருக்க வேண்டிய இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துக்கிறேன் 8.314. T இருக்க வேண்டிய இடத்துல கான்ஸ்டன்ட் 298 கெல்வின் 298 divided by இந்த NF விட்டுட்டோம் பாருங்க, NF இல்லையா? N ஃபாரடேக்கு என்ன எழுதுவோம்? 96,500 கூலும். log of அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க which is equal to final derivation வந்தாச்சு E which is equal to E naught minus 0.0598 divided இங்க வரும் divided by E which is equal to E naught minus 0.0598 divided by N log of அதே கான்சென்ட்ரேஷன் எழுதிடுவீங்க. ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஒரு வாட்டி பேப்பர் எடுத்து டிரைவ் பண்ணி பாருங்க. சோ இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியோட அசம்ப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் the ligand metal bond. ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். அப்படின்னா என்ன? லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கும், மெட்டல் கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் நிறைய இருக்கும். லைக் நானும் லிகாண்டும் மெட்டலும் பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட நிறைய வண்டி இருக்கு, 2 வீலர் இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. அப்படின்னா நான் என்னோட வண்டியை கொண்டு போய் அவங்க கிட்ட பார்க் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான். சோ இப்போ என்னது? லிகாண்ட் தான் எலக்ட்ரான் டோனார்ஸ், அது கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு. மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் இல்ல, வேக்கண்ட் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கு? வேக்கண்டா எம்டியா இருக்கு. சரியா? நிறைய ஆர்பிட்டால். In a coordination complex is covalent in nature. அததான் நம்ம என்ன சொல்றோம்? mutual sharing அப்படின்னு சொல்றோம். covalent in nature இருக்கு. So இப்போ it is formed by sharing of electrons provided by the ligand. So அந்த electrons provide பண்றது ligand and between the central metal atom and the ligand. So இந்த electrons யாருக்கும் ஷேர் ஆகி இருக்கு? மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும். ஓகே, சோ லிகாண்ட் தான் மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். Each ligand should have at least one filled orbital containing a lone pair of electrons. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் பாயிண்ட் என்னது? லிகாண்ட்ல கண்டிப்பா ஆர்பிட்டால்ஸ் ஃபில்டா இருக்கணும். ஓகே, ஒரு எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கணும், ஒரு எலக்ட்ரானாவது இருக்கணும் ஆர்பிட்டால்ல. அதே மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டிப்பா இருக்கணும், தனியா எலக்ட்ரான் இருக்கணும். அதானே எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். சோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து, in order to accommodate the electron pairs donated by the ligand, central metal ion present in the complex provide require vacant orbital. ஒண்ணும் இல்லப்பா, நம்ம இப்ப பார்த்தோம்ல லிகாண்ட்ல கண்டிப்பா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் மெட்டல CM னு எழுதிக்கிறேன். நம்ம சென்ட்ரல் மெட்டல் கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, லிகாண்ட் கிட்ட எப்படி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணுமோ அந்த மாதிரி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கிட்ட நமக்கு என்ன இருக்கணும்? வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். ஆர்பிட்டால்ல
ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, அடுத்து the vacant orbitals of the central metal atom undergo hybridization. அந்த vacant orbital என்ன பண்ணும் அப்படினா hybridization undergo பண்ணும். அப்படினா என்னது? mixing of orbitals. எப்படி ரெண்டு fruits mix ஆனா hybrid fruit னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த mixing of orbitals தான் hybridization அப்படின்னு சொல்றோம். The process of mixing of atomic orbitals of comparable energy to form equal number of new orbitals called as hybridized orbital of same energy. இப்ப ரெண்டு atomic orbital நமக்கு ஹைபிரிடா கம்பைன் ஆகுதுன்னா நமக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிகுல் நியூ ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கணும்? சேம் எனர்ஜியா தான் இருக்கும். சோ ஓரளவுக்கு சேம் எனர்ஜியா இருக்கிறதா என்னவே ஆக முடியும், நமக்கு ஹைபிரிட் ஃபார்ம் பண்ணவே முடியும். சரியா? சோ நம்மளுடைய வேக்கன்ட் orbitals of the central metal atom என்ன undergo பண்ணுது? Hybridization undergo பண்ணுது, which is it is mixing with the atomic orbitals of comparable energy. So newly formed orbitals க்கும் அதே same energy இருக்கும். The vacant hybridized orbitals of the central metal ion linearly overlap with the filled orbitals of ligands to form coordinate covalent sigma bonds between metal and ligand. நல்லா கவனி. So நம்ம central metal atom உடைய orbitals இப்போ எப்படி இருக்கு? hybridized இருக்கு. s orbitaலும் p orbitaலும் hybrid, sp orbital, sp3, sp3d2 இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகி இருக்கு? மிக்ஸ் ஆகி ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலா இருக்கு. சோ இப்போ இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ல யாரோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்றோம்? இப்பதான் நம்ம வண்டியை கொண்டு போய் பார்க் பண்றோம். யாருடையது? லிகாண்டுடைய. சோ லிகாண்ட்ஸ் உடைய எலக்ட்ரான்ஸை போய் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்ல போயிட்டு ஃபில் பண்றோம். ஓகே, ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்ல போயிட்டு ஃபில் பண்றோம். இந்த பாண்ட் தான் கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இப்போ இந்த hybridized orbitals are directional. இதுக்கு ஒரு direction அப்படின்னு ஒன்னு இருக்கு. And their orientation in space gives geometry. So இப்போ hybrid orbital form பண்ணிடுச்சு இல்லையா, இதுக்கு ஒரு particular direction இருக்கு. 3-dimensional spaceல அது எப்படி orient ஆகி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதுக்கு நமக்கு என்ன இருக்கு? geometry இருக்கு. அதனால தான் octahedral, tetrahedral, square planar இப்படிலாம் நம்ம சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? hybridization வச்சு தானே நம்ம வந்து geometry வந்து predict பண்றோம். அத தான் சொல்றாங்க. In the octahedral complex, if n-1 d orbital are involved in hybridization, then they are called as inner orbital complex or low spin complex or spin paired complex. நல்லா பாரு, n-1 d orbital which is 3d orbital அப்படின்னு வெச்சுக்கோ. சரியா? சோ இப்போ இந்த n-1 orbital 1d orbital நம்மளுடைய ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகி இருந்தா அதாவது அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் அப் ஆயிடும். சோ நமக்கு என்ன கிடைக்கும்? we get inner orbital complex or low spin complex. எல்லாம் பேர் அப் ஆயிடும். சோ inner orbital low spin அப்படி நம்ம வந்து சொல்லுவோம், இல்ல spin paired அப்படினு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுது. ஓகே, சோ n-1d orbital அப்படினா inner orbital complex, inner orbital complex or low spin complex. ஓகே, சோ இப்போ இங்க என்ன படிக்க போறோம்? nd orbitals அப்படினா இது nd, இது n-1d. சரியா? nd orbital அப்படினா outer orbital complex இல்லனா high spin complex. இங்க வந்து நமக்கு என்ன ஆகாது? எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் அப்லாம் ஆகாது. சரியா? சோ இதுதான் the 7th point. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா the complex containing a central metal atom with unpaired electron இருந்தா paramagnetic. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? சென்ட்ரல் மெட்டல்ல லிகாண்ட போயிட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். லிகாண்டோட எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே வேக்கன்ட் ஆர்பிட்டால்ல ஃபில் பண்ணிட்டோம். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா பாராமேக்னெட்டிக், அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்ல, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் அப் ஆயிடுச்சுனா டயாமேக்னெட்டிக். ஓகே, சோ இப்போ நமக்கு கார்பனில், சயனைடு, எத்திலீன் டயமின், அமின் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் லிகாண்டா இருக்குன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த குரூப்ஸ், இந்த 4 குரூப்ஸ் முக்கியமா இவங்க இருந்தாங்கனாலே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் அப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ தே ஆர் கால்ட் as strong field ligands. இதுவே வாட்டர்லாம் weak field ligand. Greater the overlapping between the ligand and the hybridized metal orbital, greater is the bond strength. So ligand க்கும் hybridized metal orbital க்கும் தான் இந்த overlapping நடக்குது இல்லையா?
இந்த ஓவர்லாப்பிங் நடக்குது. சோ இந்த ஓவர்லாப்பிங் கிரேட்டரா இருந்தா பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் கிரேட்டரா இருக்கும். இந்த ஓவர்லாப்பிங் கிரேட்டரா இருந்தா பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் கிரேட்டரா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இப்போ லிமிடேஷன்ஸ், அதாவது இந்த விபி தியரியில என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? சோ இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் எப்படி என்ன கலர், ஏன் டிஃபரெண்ட் கலர் கொடுக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட் கன்சிடர்ஸ் ஒன்லி த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட்ல நிறைய இருக்கு. ஆனா விபி தியரியில ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்றாங்க, வேற எதை கன்சிடர் பண்ணல. அப்புறம் ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் இன்னர் ஆர்பிட்டாலா இருக்கு, ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலா இருக்கு, அதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல. சரியா? சோ இப்போ நம்ம क्वेश्चन குள்ள போயிடலாம். சோ மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுத போறோம். வாட் ஆர் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீன்? முதல்ல அமீன்னா என்ன? அமோனியா இருக்கு இல்லையா, அமோனியா NH3. ஓகே, சோ நைட்ரஜன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கிறது தான் நம்ம அமோனியா அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இந்த அமோனியால ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் அல்கைல் குரூப் R குரூப்பை ரீப்ளேஸ் பண்றேன். அல்கைல் குரூப்னா என்ன? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அதான் அல்கைல் குரூப். மீத்தேன் CH4ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா CH3 மித்தைல் அல்கைல் குரூப். ஓகே, சோ அமோனியால இருக்கிற 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் R குரூப்பால ரீப்ளேஸ் ஆயிட்டா அது பிரைமரி அமீன். 2 ஹைட்ரஜனுமே அல்கைல் குரூப்பா மாறிடுச்சுனா செகண்டரி அமீன். 3 ஹைட்ரஜனுமே அல்கைல் குரூப்பா மாறிடுச்சுனா அது டெர்ஷியரி அமீன். புரிஞ்சுதா? சோ இதுதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீன்ஸ். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? சூப்பர்ப்பா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, சோ எஸ், ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் என்னது? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீன்ஸ். நான் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிரைமரி அமீன்ல எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும், செகண்டரி அமீன்ல N நைட்ரோசோ அமீன் கிடைக்கும், N நைட்ரோசோ அமீன் கிடைக்கும், டெர்ஷியரி அமீன்ல சால்ட் கிடைக்கும். சோ நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமீன் ஆல்கஹால் கொடுக்கும், செகண்டரி அமீன் N நைட்ரோசோ அமீன் கொடுக்கும், டெர்ஷியரி அமீன் எனக்கு சால்ட் கொடுக்கும். இப்போ இதே மாதிரி செகண்டரி அமீன்ல நான் குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மேம் இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணுமா? ஆமா கண்ணா, மனப்பாடம் தான் பண்ற மாதிரி இருக்கு. நான் புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரியாக்ஷன் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 215ல இருக்கு. இந்த ரியாக்ஷன்லாம் நான் இதுல முக்காவாசி ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷன்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். சரியா? சோ இப்போ செகண்டரி அமீன் எடுத்துப்போம். செகண்ட் பாயிண்ட், chloroform CHCl3 in presence of potassium hydroxide கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ பிரைமரி அமீன் எனக்கு கார்பைல் அமீன் கொடுக்கும், செகண்டரியும் டெர்ஷியரியும் நோ ரியாக்ஷன். இப்போ இது பேஜ் நம்பர் 216 கார்பைல் அமீன் ரியாக்ஷன்ல இருக்கு. அடுத்து நான் தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கிறேன். கார்பன் டைசல்ஃபைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் HgCl2 கூட நான் ரியாக்ட் பண்றேன். 2 ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் CH2 கூட அதுக்கப்புறம் HgCl2 கூட நான் ரியாக்ட் பண்றேன், மெர்க்குரி குளோரைட் கூட. அப்போ பிரைமரி அமீன் எனக்கு அல்கைல் ஐசோதயோசைனேட், அல்கைல் ஐசோதயோசைனேட் எனக்கு கொடுக்கும். செகண்டரியோ டெர்ஷியரியோ நோ ரியாக்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எங்க? மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 216ல இருக்கு. இப்போ அசிட்டைல் குளோரைட் குரூப். ஓகே, சோ ஆசிட் குளோரைட் குரூப் சொல்லுவோம் இல்லையா, இந்த அசிட்டைல் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி அமீன் எனக்கு N ஆல்கைல் அசிட்டமைடு கொடுக்கும், N ஆல்கைல் அசிட்டமைடு. செகண்டரி அமீன் N, டை ஆல்கைல் அசிட்டமைடு. ஓகே, சோ இது N ஆல்கைல் அசிட்டமைடு, இங்க N, டை ஆல்கைல் அசிட்டமைடு கிடைக்குது. டெர்ஷியரி அமீன்ல நோ ரியாக்ஷன். சோ இது அசிட்டைலேஷன் ரியாக்ஷன் ஃப்ரம் பேஜ் நம்பர் 214. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட், அல்கைல் ஹாலைடு, அதாவது அல்கைல் குரூப் சொல்லிருக்கேன் இல்லையா, R குரூப் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆல்கைன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அது அல்கைல் குரூப். ஹாலோஜன்ஸ் தான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். சோ இது என்ன ரியாக்ஷன்? ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ் ரியாக்ஷன். அமோனியா இருக்கு, அமோனியாவை நான் இப்போ என்ன பண்றேன், 1 molecule ஆஃப் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி அமீன் கிடைக்கும். இப்போ அந்த பிரைமரி அமீன்ல நான் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணா செகண்டரி அமீன் கிடைக்கும். செகண்டரி அமீன் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணா டெர்ஷியரி அமீன் கிடைக்கும். டெர்ஷியரி அமீன் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை வச்சு தான் இந்த ரியாக்ஷன் எழுத போறோம். இது ஹாஃப்மேன் அமோனோலைசிஸும் நேமிங் ரியாக்ஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் 209ல இருக்கு. சோ பிரைமரி அமீன்
இருந்து எனக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கணும்னா நான் 3 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணணும். 2 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணாலே போதும் செகண்டரி அமீன் எனக்கு கிடைச்சிரும். when it gives secondary amine கூட 2 moles of alkyl halide react பண்ணாலே it gives quaternary ammonium salt. மூணுத்துலயுமே it gives quaternary ammonium salt தான். ஆனா primary aminக்கு நமக்கு என்ன வேணும்? 3 moles of alkyl halide கூட react பண்ணனும். இது 2 moles of alkyl halide கூட react பண்ணாதான் quaternary ammonium salt கிடைக்கும். இது 1 mole of alkyl halide react பண்ணாலே போதும் quaternary ammonium salt கிடைக்கும். இப்போ மொத்த ஆன்சர் நான் காட்றேன். அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So nitrous acid first point, adukapra chloroform in presence of potassium hydroxide, carbon disulfide and mercury chloride, adukapra acetyl chloride, acid halide. Okay, so primary, secondary and tertiary amine la என்னென்ன கிடைக்கும் அப்படினு கிளியரா எழுதிருக்கோம். இந்த டேபிள் மட்டும் அழகா படிங்க, 2-3 வாட்டி எழுதி பாருங்க. சோ இப்போ Werner's theory கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இதுதான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அதுல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். சோ இததான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் தான் லிகாண்ட் பா. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்டை லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த லிகாண்ட் எல்லாம் இந்த மெட்டல் கூட பயங்கர டைட்லி பவுண்டா இருக்கும். சோ அதை தான் நம்ம இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள டைட்லி பவுண்டா இருக்கும். சோ இன்னர் ஸ்பியர்னு சொல்றோம். இதுவே வெளியில இருக்கிற இந்த அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிற கவுண்டர் அயான்ஸ் இந்த மெட்டல்ஸ் கூட லூஸ்லி தான் பவுண்ட் ஆகி இருக்கும் இல்லையா, சோ அதை நம்ம அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் and then ionization sphere, inner sphere, outer sphere. இது கிளியர் இல்லையா? அடுத்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வேலன்சி இதுல நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பிரைமரி வேலன்சி and then secondary வேலன்சி. ஃபர்ஸ்ட் பிரைமரி வேலன்சினா என்னன்னு பார்த்துலாமா? அந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் பிரைமரி வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க மெட்டல் என்னது? கோபால்ட் தான். சோ இந்த என்டையர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள லிகாண்ட தாண்டி இருக்கிறது தான் இந்த சென்ட்ரல் மெட்டல். இப்போ இங்க கோபால்ட் தான் மெட்டல். கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போ கரெக்டா அதுக்கு எனக்கு தெரியாது, X அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன நம்மளுடைய அமோனியா இருக்கு இல்லையா, அமோனியா நியூட்ரல் லிகாண்ட், அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ நான் 0 × 6 0 தான் வரும். பிளஸ் குளோரைடு அயானுக்கு -1, 3 குளோரைடு அயான் இருக்கு. அப்போ -1 × 3 which is equal to 0 இல்லையா? சோ இப்போ இங்க கிளியரா பாருங்க, x - 3 = 0. அப்ப x = +3. அப்போ இங்க கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னப்பா? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ பிரைமரி வேலன்சி ஆஃப் த காம்பவுண்ட் என்னது? +3. சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் செகண்டரி வேலன்சினா என்னமா? கோஆர்டினேஷன் நம்பரை தான் செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ கோஆர்டினேஷன் நம்பர்னா எத்தனை லிகாண்ட் இருக்கு? சிம்பிள். சோ என்னுடைய என்டையர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு பிராக்கெட்ல என்ன ஆட்டம்ஸ் இருக்கு, என்ன மாலிக்யூல்ஸ் இருக்கு? தோ அமோனியா தான் இருக்கு. இந்த அமோனியா எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்டுடைய செகண்டரி வேலன்சி 6 because இந்த கோஆர்டினேஷன் நம்பர் which is number of ligands தான் நம்ம செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ இவ்வளவுதான்ப்பா கான்செப்ட். இதை எக்ஸாம்ல போய் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாமா? எஸ், most of the elements exhibit 2 types of valency. ஒன்னு primary valency, அதுக்கப்புறம் secondary valency. இப்போ அந்த primary valency எது? oxidation state of the metal தான் நம்ம primary valency ன்னு சொல்றோம். coordination number which is number of ligand தான் secondary valency அப்படின்னு சொல்றோம். primary valency of the metal எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஒரு சில கேசஸ்ல நமக்கு எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். and they are always satisfied by negative ions. okay, primary valency பாசிட்டிவாவும் ஜீரோவாவும் இருக்கும். அது satisfy எந்த ions பண்ணும்? நெகட்டிவ் ions தான் பண்ணும். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த அதே காம்ப்ளெக்ஸ்ல நம்ம கோபால்ட்டுடைய primary valency ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +3 தான் இல்லையா? இப்போ secondary valency is satisfied by negative ions and neutral molecules or positive ions or combination of these. ஏனா இந்த secondary valency எப்பவுமே பாசிட்டிவா தான இருக்கும். number of ligand எப்படி நெகட்டிவ்ல இருக்கும். அப்ப அத satisfy பண்ணலாம். எதெல்லாம்? நெகட்டிவ் ions இருக்கலாம், neutral molecules இருக்கலாம், இல்ல positive ions இருக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட்ல குளோரைடு
வெளியில தானே இருந்தது, அயனைசேஷன் ஸ்பியர்ல தானே இருந்தது. அப்போ நமக்கு உள்ள எத்தனை லிகாண்ட் இருந்தது? 6 லிகாண்ட் இருந்தது, 6 அமோனியா மாலிக்யூல்ஸ் இருந்தது. சோ 6 தான் இதோடைய செகண்டரி வேலன்சி. அடுத்து அக்கார்டிங் டு வெர்னர் இப்போ நமக்கு 2 types of spheres இருக்கு. ஒன்னு என்னது? inner sphere. So இந்த inner sphereங்கிறது என்னது? coordination sphere. Groups present in this sphere are firmly attached to the metal. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற லிகாண்ட் எல்லாமே மெட்டல் கூட நல்லா firmly strongly attach ஆகியிருக்கும். அதுதான் inner sphere அப்படி நம்ம சொல்றோம். outer sphere தான் ionization sphere அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு மெட்டல்ஸ் கூட லூஸ்லி பவுண்டா தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? they are very outside ionization sphere, outer sphere அப்படினு சொல்றோம். எப்பவுமே அந்த outer sphereல இருக்கிற ஆட்டம் தான் நம்ம எது கூடயாவது டிசால்வ் பண்ணோம்னா ஈஸியா அயனைஸ் ஆகி வெளிய போய்டும். சோ அதனால தான் they are separated into ions upon dissolving into suitable solvent. solvent கூட டிசால்வ் பண்றப்போ அது நமக்கு அயனைஸ் ஆகி வெளியில போய்டும். சோ இப்போ இந்த வெர்னஸ் தியரிக்கு என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? சோ வெர்னஸ் தியரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் it do not explain the color and magnetic property. கலரையோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ அப்சார்ப்ஷன் தியரியில நம்ம என்ன தெரியுமா படிக்க போறோம்? According to this theory, the reactants are absorbed on the surface of the catalyst to form activated complex which subsequently decomposes and give product. புரியலல? இப்போ பாரு, இப்போ இதுதான் நம்மளுடைய reactant molecule. சரியா? இந்த reactant molecule பல்க்ல இருந்து catalyst உடைய சர்ஃபேஸ்க்கு டிஃப்யூஸ் ஆகுது. சரியா? சோ இதோ பாரு, இதான் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ்க்கு பல்க்ல இருந்து ரியாக்டன்ட் மாலிக்யூல் தனியா பிரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் இந்த கேட்டலிஸ்ட்ல நம்மளுடைய ரியாக்டன்ட் மாலிக்யூல் போயிட்டு அப்சார்ப் ஆகுது. சரியா? அப்சார்ப் ஆகுது. இப்போ they form a activated complex. ஒரு activated complex ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே என்ன ஆகும்? நமக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. தோ பார், எல்லோ கலர்ல இருந்து பிளாக்ல மாறிடுச்சு பார். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே என்ன ஆகும்? இந்த ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட்ல இருந்து டிசால்வ் ஆகும். இந்த ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட்ல இருந்து நமக்கு டிசால்வ் ஆகுது. அதாவது அங்க ரியாக்டன்ட் அப்சார்ப் ஆகுதுல, இங்க ப்ராடக்ட் டிசால்வ் ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல இந்த ப்ராடக்ட்லாம் கேட்டலிஸ்ட் விட்டு தள்ளி போயிடுது. அவ்வளோதான், ஈஸி. ஸோ இப்போ எப்படி மேம் ஆன்சர் எழுத போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுல நீங்க 5 ஸ்டெப்ஸ் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், reactant molecules diffuse from the bulk to catalyst surface. இதுதான் reactant molecule. இது பல்க்ல இருந்து தனித்தனியா பிரிஞ்சு catalyst உடைய சர்ஃபேஸ்க்கு diffuse ஆகுது. சரியா? diffuseனா தனியா பிரிஞ்சு வருது. அடுத்த ஸ்டெப்ல the reactant molecules are absorbed on the surface of the catalyst. catalyst உடைய சர்ஃபேஸ்ல இந்த reactant molecules போய் absorb ஆகுது. உடனே they form the absorbed reactant molecules are activated. அது நல்லா ஆக்டிவேட் ஆகி ஒரு activated complex ஃபார்ம் ஆயிடுது, which is decomposed to form the product. உடனே நமக்கு என்ன ஆகும்? இது டீகம்போஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இது டீகம்போஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல the product molecules are desorbed. அதாவது வந்து போயிட்டு அட்டாச் ஆவறது தான் அப்சார்ப்ஷன், வெளில வருது டிசார்ப்ஷன். சோ ப்ராடக்ட் என்ன ஆயிடுது? கேட்டலிஸ்ட்ல இருந்து வெளியில வந்துடுது. சோ டிசார்ப் ஆகிடுது. அப்புறம் ஃபைனல் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய products diffuse away from the surface of the catalyst. இந்த surface of the catalyst ல இருந்து ப்ராடக்ட் வந்து தனியா வெளில பிரிஞ்சு வந்துடுது. இப்போ இதையும் இன்னும் ஈஸியா படிக்க ஒரு ட்ரிக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட ஃபர்ஸ்ட் எழுத போறோம். reactant molecule diffuse from bulk to catalyst surface. ஓகே, reactant molecules வந்து நமக்கு என்ன ஆகுது? diffuse ஆகுது. எதுல இருந்து? பல்க்ல இருந்து catalyst உடைய சர்ஃபேஸ்க்கு diffuse ஆகுது. உடனே 5th பாயிண்டே எழுத போறேன். அங்க reactantனா இங்க product diffuse away from the surface of the catalyst. இங்க reactant surface of the catalyst க்கு diffuse ஆகுது, product surface of the catalyst ல இருந்து வெளிய diffuse ஆகுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுத போறோம் இந்த பாயிண்ட. உடனே என்ன பண்ண போறோம்? நடுவுல இருக்கிற third பாயிண்ட எழுத போறோம். இப்போ இந்த reactant absorb ஆகி இருக்குலையா, it is forming activated complex. ஒரு activated complex form பண்ணிடுது. இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் எழுத போறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? The reactant molecules are absorbed on the surface of the catalyst. இப்போ reactant molecule நமக்கு என்ன ஆகுது? இந்த catalyst உடைய surface மேல போயிட்டு
அப்சார்ப் ஆகுது. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பாயிண்ட் என்ன? ரியாக்டன்ட்க்கு பதிலா ப்ராடக்ட் மாலிக்யூல் கேட்டலிஸ்ட்ல இருந்து டிசார்ப் ஆகி போய்டும். அதுதான் அடுத்த பாயிண்ட். ப்ராடக்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் டிசார்ப்ட். ஈஸி. இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போயிரலாம். ஒரு galvanic செல்லுடைய நோட்டேஷன். ஓகே, சோ ஒரு galvanic செல்லை நம்ம எப்படி டினோட் பண்றோம் அப்படினா யூசிங் a cell diagram. ஓகே, சோ ஒரு செல் டயகிராம் வச்சு தான் இந்த galvanic செல்லை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். சோ ஒரு செல் டயகிராம் பார்க்க இப்படி தான்ப்பா இருக்கும். ஓகே, சோ இதோடைய பார்ட்ஸை நம்ம எழுத போறோம். என்னென்ன எங்கெங்க எழுத போறோம் அப்படிங்கறத சொல்ல போறோம். அவ்வளவுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ இப்போ இதுதான் என்னுடைய ஒரு செல். ஓகே, சோ டானியல் செல்லுடைய ஒரு நோட்டேஷன். இப்போ இதுல எனக்கு இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, எனக்கு இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிக்கல் சிங்கிள் வெர்டிக்கல் லைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். சோ ரெண்டு இடத்துல இருக்கிற இந்த சிங்கிள் வெர்டிக்கல் லைனை ஃபேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் வெர்டிக்கல் லைன் இருக்கு. ஓகே, சோ இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிறதா ஆனோடிக் ஹாஃப் செல். லெஃப்ட்ல இருக்கிறது ஒரு ஹாஃப் செல் பா, ரைட்ல இருக்கிறது ஒரு ஹாஃப் செல். லெஃப்ட்ல ஆனோடிக் ஹாஃப் செல், ரைட்ல கேத்தோடிக் ஹாஃப் செல். இவங்க ரெண்டு பேரும் நடுவுல செப்பரேட் பண்ணது இல்லையா இந்த டபுள் லைன், அதை தான் சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட்ல இருக்கிற இந்த லெஃப்ட் ஹாஃப் செல் தான் ஆனோட் ஹாஃப் செல். அது நம்ம எப்பயுமே ஆனோட் ஹாஃப் செல்லை லெஃப்ட் சைட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இதுவே கேத்தோடுடைய ஹாஃப் செல் நம்ம எங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ரைட் சைட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ கேத்தோடுடைய ஹாஃப் செல்லை ரைட் சைட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல லாஸ்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற இந்த எலக்ட்ரோடு தான் ஆனோட் எலக்ட்ரோட். ஓகே, இருக்கிற இந்த எலக்ட்ரோடு தான் என்னது? ஆனோடுடைய எலக்ட்ரோட். அதே மாதிரி அங்க பாருங்க ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற எலக்ட்ரோடு தான் கேத்தோடுடைய எலக்ட்ரோட். சோ இங்க ஜிங்க் எலக்ட்ரோடு என்னப்பா? அது ஒரு சார்ஜ்டு மெட்டல், அவ்வளவுதான். ஓகே, சோ ஜிங்க்ல என்ன பாசிட்டிவ் சார்ஜ் ஆன ஒரு மெட்டல், அதுதான் ஆனோடு எலக்ட்ரோடுன்னு சொல்றோம். லெஃப்ட்ல இங்க இருக்கிற காப்பர் தான் அந்த காப்பர், அதாவது கேத்தோடுடைய எலக்ட்ரோட். ஓகேவா? சோ இப்போ இந்த செல் நோட்டேஷனுடைய ரைட் சைடுல எக்ஸ்ட்ரீம் ரைட்ல நம்ம என்ன எழுதுவோம்னா E0 அப்படின்னு போட்டு இந்த செல்லுடைய EMF ஓட வேல்யூ எழுதுவோம். சோ ரைட் எக்ஸ்ட்ரீம்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? செல் நோட்டேஷனுக்கு அடுத்து நம்ம இந்த EMF வேல்யூ வந்து எழுதுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சோ உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 47ல இந்த செல் டினோஷன் இருக்கு பாருங்க. சோ என்ன பண்றோம்? இந்த டபுள் லைன் இருக்கு இல்லையா, சோ இந்த டபுள் லைன் தான் என்னது? சால்ட் பிரிட்ஜ். இந்த சிங்கிள் லைன் என்னது? இட் இஸ் ஃபேஸ் பவுண்டரி. இந்த சிங்கிள் லைன் தான் என்னது? ஃபேஸ் பவுண்டரி. அப்புறம் லெஃப்ட்ல இருக்கிற ஹாஃப் செல் தான் ஆனோடிக் ஹாஃப் செல், ரைட்ல இருக்கிற ஹாஃப் செல் தான் கேத்தோடிக் ஹாஃப் செல். அப்புறம் ரைட் எக்ஸ்ட்ரீம் என்னது? கேத்தோட், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து ஆனோட். அதுக்கப்புறம் EMF ஆஃப் த செல், ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல்லை நம்ம ரைட் சைட்ல மென்ஷன் பண்ணுவோம். இதை அழகா எழுதி இந்த மாதிரி என்ன பண்ணிருங்க? சூப்பரா வரைஞ்சி எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதை நீங்க பாயிண்ட்ஸா எழுத போறீங்க. ஓகே, சோ இங்க பாருங்களேன், இந்த சிங்கிள் வெர்டிக்கல் பார் தான் ஃபேஸ் பவுண்டரி, டபுள் வெர்டிக்கல் பார் தான் நம்மளுடைய சால்ட் பிரிட்ஜ். ஆனோடிக் ஹாஃப் செல்லை நம்ம லெஃப்ட் சைட்ல எழுதுறோம். சால்ட் பிரிட்ஜுக்கு அடுத்து நம்மளுடைய கேத்தோடிக் ஹாஃப் செல்லை ரைட் சைட்ல எழுதுறோம். அந்த ஆனோடும் கேத்தோடும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட்ல எழுத போறோம். EMF ரைட் சைடு ஆஃப் த செல் டயகிராம்ல எழுத போறோம். சோ இந்த டானியல் செல்லை எழுதி இதுல இருக்கிற பார்ட்ஸை நீங்க மென்ஷன் பண்ணாலே சூப்பர் குட். லூகாஸ் டெஸ்ட். ஓகே, சோ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்கு. ஒன் இஸ் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் தி அதர் இஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். எக்ஸாம்ல, முக்கியமா பப்ளிக் எக்ஸாம்ல இந்த ரெண்டு டெஸ்ட்ல இருந்து ஒரு டெஸ்ட் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த லூகாஸ் டெஸ்ட்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, வாட் இஸ் திஸ் லூகாஸ் ரியேஜென்ட்? ஓகே, லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி நமக்கு வருது இல்லையா. இட் இஸ் நத்திங் பட் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சரியா, கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷனும், ஆன்ஹைட்ரஸ் ZnCl2. ஓகே, ஸோ ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஆமாம், ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா என்னது? ட்ரை, நோ மாய்ஸ்சர், நோ வாட்டர். ஓகே, அதுதான் நம்ம ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை வச்சு எப்படி நீங்க பிரைமரி ஆல்கஹால், இதை வச்சு எப்படி நீங்க
பிரைமரி ஆல்கஹாலையும் செகண்டரி ஆல்கஹாலையும் டெர்ஷரி ஆல்கஹாலையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டை எடுத்து இந்த பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸில் ஆட் பண்ணுறப்போ ஒரு சில அப்சர்வேஷனை நம்ம நோட் பண்ணுறோம். பிரைமரி ஆல்கஹால் எந்தவித ரியாக்ஷனுமே கொடுக்காது. ஸோ நோ ரியாக்ஷன், நோ ரியாக்ஷன். இதே செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்லோவாக அது டர்பிடாக மாறும். டர்பிட்னா என்ன மேம்? இப்போ எனக்கு தண்ணி இருக்கு, ஓகே, ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் தண்ணி எடுத்துக்கல, அதில் ஒரு 4 drops ஆஃப் வாட்டர், அதாவது இதை ஆட் பண்ணுறேன், மில்க் ஆட் பண்ணுறேன், பால் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி கலங்கும் இல்லையா, மங்கும் இல்லையா, அதை தான் நம்ம டர்பிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ செகண்டரி ஆல்கஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக அது அப்படியே டர்பிடாக மாறும். அதுதான் ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. ஸோ ஸ்லோ டர்பிடிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டக்குனு கலங்களாக மாறிடும், விச் இஸ் இமீடியட், ஃபாஸ்டா. ஓகேவா? ஸோ இமீடியட்டாக நம்ம இந்த டர்பிடிட்டியை பார்க்கலாம் ஃபார் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். அவ்வளோதான். ஸோ லூகாஸ் ரியேஜென்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஜன் குளோரைட் சொல்யூஷன். பிரைமரி ஆல்கஹால் எந்தவித ரியாக்ஷனுமே கொடுக்காது. செகண்டரி ஆல்கஹாலில் வந்து இது ஸ்லோவாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து இமீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. ஓகே, சூப்பரா. சரிப்பா, இப்போ ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். எப்படி இது டர்பிட் ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து இது வந்து எந்தவித ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே பிரைமரி ஆல்கஹால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? முதல்ல ஆல்கஹால் அப்படின்னா என்னது மேம்? ஆல்கஹால்னா OH குரூப் மேம். ஓகே, இது எனவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ கார்பன்ல தான் அந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இது வரைக்கும் கிளியர் இல்லை? எஸ். ஸோ இப்போ கார்பன்ல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இதுதான் ஆல்கஹால். இப்போ இந்த கார்பன்ல ஒரு பாண்ட் ஆல்ரெடி இருக்கு, அப்ப மீதி 3 பாண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு தேவை. ஏன்னா கார்பனை சுத்தி 4 பாண்ட், வேலன்சி 4 அப்படிங்கிறதுனால. இப்போ இங்க பாருங்க, எனக்கு பிரைமரி ஆல்கஹால்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் பிரைமரி ஆல்கஹால்? ஒரே ஒரு OH குரூப் இருந்தா, சாரி, ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருந்தா அதான் பிரைமரி ஆல்கஹால். இதோ பாரு, ஆல்கைல்லாம் ஆல்கைன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. மீத்தேன் CH4ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா CH3 மித்தாயில் குரூப், அது ஒரு அல்கைல் குரூப், ரைட்? இங்க பாரு, CH3 ஒரு அல்கைல் குரூப். ஒரு அல்கைல் குரூப் இருந்தா அது பிரைமரி, 2 அல்கைல் குரூப் இருந்தா செகண்டரி, 3 அல்கைல் குரூப் இருந்தா டெர்ஷரி. இப்போ நம்ம செகண்டரி எழுதுவோமா? இதோ பாரு, ஆல்கஹால்னா OH குரூப், அது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, மீதி 3 பாண்ட். செகண்டரி ஆல்கஹால்னா என்னன்னு சொன்னேன்? 2 ஆல்கைல் குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால்னா there will be 2 alkyl groups. There will be 2 alkyl groups. அப்ப மீதியில ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, இப்போ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் எழுதுவோமா? இது இஸ் செகண்டரி ஆல்கஹால். இப்போ நம்ம டெர்ஷரி ஆல்கஹால் எழுதுவோம். கார்பன்ல OH குரூப், 3 குரூப்புமே நமக்கு என்னவா இருக்கும்? ஆல்கைல் குரூப்பா தான் இருக்கும், which is methyl group, CH3 CH3 CH3. Okay, so now you all know what is primary, what is secondary and what is tertiary, right? இப்போ நம்ம இதுல என்ன ஆட் பண்றோம்? லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்றோம். So what is this லூகாஸ் ரியேஜென்ட்? concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride solution, ZnCl2 இல்லையா? இதுதான் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இதோ பார், அதே தான்ப்பா எல்லாத்துக்கூடயும், அதே கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன், அதே கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன். நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் பிரைமரி ஆல்கஹால் நமக்கு எந்தவித ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆகுது. ஸோ நோ ரியாக்ஷன் அப்படின்னு ஈஸியாக எழுதிடலாம். நோ ரியாக்ஷன், அது வந்து ரியாக்ஷன் தான் ஷார்ட்டா RXN அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இங்க செகண்டரி ஆல்கஹால் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து, Hும் OHும் சேர்ந்து எப்படி வெளில போகும்? வாட்டரா வெளில போயிடும், வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, அதே கேஸ் தான் இங்கேயும். டெர்ஷரி ஆல்கஹால்லையும் பாருங்க, Hும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். ஸோ இங்கேயும் நமக்கு வாட்டரா இவனுங்க வந்து வெளியில போயிடுறாங்க. அப்ப மீதி என்ன இருக்கு? குளோரின் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த கார்பன்ல இந்த பாண்டில் யார் போய் அட்டாச் ஆவாங்க? குளோரின் போய் அட்டாச் ஆகும். இங்கேயும் பார், மீதி என்ன இருக்கு? குளோரின் தான் இருக்கு. அப்ப இந்த பாண்ட்ல OH ரீப்ளேஸ் பண்றது யாரு? குளோரின். அப்படியே ப்ராடக்ட் எழுது, வேற எதுவுமே மாறாது. கார்பன்ல இதோ பார், எப்பயும் போல 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, மேல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே,
அண்ட் இங்க பார்த்தோம்னா குளோரின் நமக்கு இருக்கு. ஸோ இது என்ன ப்ராடக்ட்? ஐசோப்ரோபைல் குளோரைடு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க பாருங்கப்பா, கிளியரா புரியும் எல்லாருக்குமே. இந்த குளோரின் அங்க போயிடுச்சு. ஓகே, ஸோ கார்பன்ல மொத்தமா 3 மித்தைல் குரூப் இருக்கு. கார்பன்ல மொத்தமா 3 மித்தைல் குரூப் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா HOH வாட்டரா வெளில போயிடுச்சு. ஸோ குளோரின் வந்து அட்டாச் ஆயிடுது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஸோ இதுதான் வந்து fast appearance of turbidity வந்து ஒரு ரீசனா இருக்கு. and here this is slow appearance of turbidity and then immediate இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரியாக்ஷனே இருக்காது. சோ இதுதான் லூகாஸ் reagent. சோ பாத்தீங்க அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட். முதல்ல இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்கஹால்ஸ்ல நமக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் இருக்கு. இப்போ இது பிரைமரி ஆல்கஹாலா இல்ல செகண்டரியா இல்ல டெர்ஷரியா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, அதை டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு மொத்தமா 2 டெஸ்ட் இருக்கு. ஒன்னு லூகாஸ் டெஸ்ட், ஒன்னு விக்டர் மேயர் டெஸ்ட். எக்ஸாம்ல இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இந்த 2 டெஸ்ட்ல ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட். இதுல வந்து மொத்தமா 3 ஸ்டெப் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த 3 ஸ்டெப் முடியறப்போ எனக்கு இப்ப பீக்கர் 3 பீக்கர்ல எனக்கு 3 டிஃபரெண்ட் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்கப்பா. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். இதுல நான் இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றப்போ எனக்கு ரெட் கலர்ல அந்த சொல்யூஷன் மாறுச்சுன்னா அது பிரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலர்ல மாறுச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். எந்தவித கலர் சேஞ்சுமே இல்லை, அப்படியே இருக்குது, கலர்லெஸ்ஸா தான் இருக்கு அப்படின்னா அது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 தியரி லைனை மட்டும் எழுதிருங்க. திஸ் test is based on the behavior of the different nitroalkane. Okay, நல்லா பாருங்க. Nitroalkanes formed by the 3 types of alcohol with nitrous acid consisting of the following step. இது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும் இந்த 3 லைன். பரவாயில்ல, இப்போ இந்த 3 ஸ்டெப் என்ன அப்படின்னு நான் சொல்றப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும் பாருங்க. ஸோ ஸ்டெப் 1 என்னது அப்படின்னா ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம அயோடின் கூட ட்ரீட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த தியரியும் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அயோடின் கூட ட்ரீட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வி ஆர் ஆடிங் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சா எழுதி கூட வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன தெரியுமா பண்றோம்? வி ஆர் ஆடிங் AgNO2. வி ஆர் ஆடிங் AgNO2. ஓகேப்பா. ஸோ ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா அங்கதான் நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்றோம். HNO2. HNO3னா அது நைட்ரிக் ஆசிட். ஸோ இங்க என்ன யூஸ் பண்றோம்னா நைட்ரஸ் ஆசிட் HNO2. ஓகே, ஸோ இப்போ இந்த நைட்ரஸ் ஆசிட்லேருந்து வந்ததை தான் ஸ்டெப் 4 என்னது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆல்கலி ஆட் பண்றோம். இந்த இடத்துல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். ஸோ நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்கலி, ஸோ KOH வந்து ஆட் பண்றோம். ஸோ இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கலர்ஸ் கிடைக்கும். இப்போதான் எனக்கு வந்து கலர்ஸ் கிடைக்கும். என்னது? ரெட் கலர்னா பிரைமரி, ப்ளூ கலர்னா செகண்டரி, டெர்ஷரிக்கு வந்து நோ கலர். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்? ஐ எம் டேக்கிங் ஆல்கஹால் இல்லையா? ஆல்கஹால் அப்படின்னா என்னது? OH குரூப். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும், அதான் ROH அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த ROHல நான் என்ன ரியாக்ட் பண்றேன்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணாலே இந்த OHக்கு பதிலா அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ RI அப்படி இருக்கும். ஓகே, இந்த OHக்கு பதிலா அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப ROHக்கு பதிலா RI அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த RI தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு வருது இல்லையா? அல்கைல் அயோடைடு வருது. அந்த அல்கைல் அயோடைடு செகண்ட் ஸ்டெப்ல நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன்? AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன். AgNO2. இப்போ இங்க என்ன தெரியுமா ஆகும்? இங்க என்ன தெரியுமா ஆகும்? இந்த ஏஜையும் ஐயும் சேர்ந்து AgIயா வெளில போயிடும். அப்போ இந்த NO2 போயிட்டு எனக்கு இந்த இடத்துல போயிட்டு ரியாக்ட் பண்ணும். அங்க எப்படி அயோடின் போயிட்டு ரியாக்ட் பண்ணுச்சு, அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா NO2 போயிட்டு ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும்? RNO2 கிடைக்கும். RNO2 நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? இப்போ தேர்ட் ஸ்டெப்ல இந்த RNO2 தான் வருது இல்லையா? இந்த RNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. HNO2. இது நம்ம எப்படி எழுதுறோம்னா HONO அப்படி எழுதுறோம். அதான் HNO2வை HONOன்னு எழுதுறோம். இப்பதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இது இந்த ஸ்டெப் ஆல்சோ ஃபாலோடு பை KOH பண்றப்பதான் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்குது.
ஸோ அந்த கலர்ல படி என்னென்ன ரிசல்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் எல்லாமே நமக்கு ரெட் கலர் கொடுக்குது. ஸோ நம்மளுடைய ஆல்கஹால் பிரைமரினா ரெட் கலர் கொடுக்குது. செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா ப்ளூ கலர் கொடுக்குது. டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னா எந்த வித கலரேஷனுமே கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரொம்பவே ஈஸிப்பா. ஸோ ஆல்கஹால்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கைல் அயோடைடா மாத்திரம் அயோடின் கூட ரியாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அயோடின், செகண்ட் ஸ்டெப்ல AgNO2, தேர்ட் ஸ்டெப்ல நைட்ரஸ் ஆசிட் வித் KOH. மறந்துடாதீங்க. அந்த ஆல்கைல் அயோடைடு வந்து என்னவா மாறுது அப்படின்னா AgNO2 கூட ரியாக்ட் பண்ணி நைட்ரோ ஆல்கேன்ஸா மாறுது. நைட்ரோ ஆல்கேன்ஸா மாறுது. அப்புறம் அந்த நைட்ரோ ஆல்கேன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் அண்ட் தென் KOH கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ எல்லாரும் மைண்ட்லயும் கிளியரா புரிஞ்சிருக்கா? ஸோ இந்த 3 ஸ்டெப் மறக்க மாட்டீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், அங்க OH-க்கு பதிலா அயோடின் ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அயோடோ ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும், அல்கைல் அயோடைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல அந்த அல்கைல் அயோடைட சில்வர் நைட்ரேட் AgNO2 கூட ரியாக்ட் பண்றப்போ NO2 குரூப் போயிட்டு அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ RNO2 ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல அந்த RNO2 எடுத்து நான் நைட்ரஸ் ஆசிட் அண்ட் KOH கூட ரியாக்ட் பண்றப்போ தான் எனக்கு ஐ எம் கெட்டிங் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்ஷன் வைஸா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செய்து ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். அப்பதான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் அ ஆல்கஹால். இங்க நான் எடுத்துக்க போறது என்ன ஆல்கஹால் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் த பிரைமரி ஆல்கஹால். ரெட் கலர் கொடுத்த பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ நவ் டெல் மீ, இந்த பிரைமரி ஆல்கஹால் வந்து நான் மெத்தனால் எடுத்துக்கலாம், எத்தனால் எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து எத்தனால் எடுத்துட்டு இருக்கேன், CH3 CH2OH. ஓகே, ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எத்தனால் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது கூட ரியாக்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? முன்னாடி தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எது கூட ரியாக்ட் ஆகும்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இந்த OH-க்கு பதிலா அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மத்த எல்லாம் இந்த R குரூப் அப்படியே இருக்கும், இந்த CH3 CH2 இத்தைல் குரூப் அப்படியே இருக்கும். OH-க்கு பதிலா அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடு. OH-க்கு பதிலா அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடு. இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இது எத்தனால் இல்லையா? திஸ் இஸ் எத்தனால். இங்க எனக்கு எத்தனால் இருக்கு அப்படின்னா இங்க எனக்கு வந்து இத்தைல் அயோடைடு கிடைச்சிருக்கு. இத்தைல் அயோடைடு கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரியாக்ஷனுக்குள்ள போலாமா? செகண்ட் ரியாக்ஷன் கிளியரா பாருங்க. இந்த இத்தைல் அயோடைடு எடுத்துக்கிறேன், CH3 CH2I. இந்த இத்தைல் அயோடைடை நான் எடுத்துக்கிறேன். இந்த இத்தைல் அயோடைடு செகண்ட் ஸ்டெப்ல யார் கூட ரியாக்ட் பண்ணும்? AgNO2 கூட ரியாக்ட் பண்ணும் இல்லையா? செகண்ட் ஸ்டெப்ல AgNO2. ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்பா? இந்த Agயும் ஐயும் சேர்ந்து AgIயா வெளில போயிடுவாங்க, AgIயா வெளியில போயிடுவாங்க. அப்போ இந்த NO2 குரூப் போயிட்டு இந்த அயோடினை ரீப்ளேஸ் பண்ணும். போன இதுலயே பார்த்தோம் நம்ம, மறந்துடாதீங்க. ஸோ CH3 CH2 அயோடின் இருந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு NO2 இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பேர் என்னது? NO2 இருந்தாலே நைட்ரோ. இங்கே மீத்து ஈத்து ரெண்டு கார்பன் இருக்கு. ஸோ நைட்ரோ ஈத்தேன் நமக்கு இந்த இடத்துல ப்ராடக்டா கிடைக்குது. இங்க என்ன கிடைச்சிருக்கு? நைட்ரோ ஈத்தேன். ஓகே, ஸோ இப்போ இந்த நைட்ரோ ஈத்தேனை நான் என்ன பண்றேன்? தேர்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறேன். ஸோ நல்லா கவனிங்க. CH3 CH2NO2 நைட்ரோ ஈத்தேன் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் ரியாக்டிங் இட் த்ரூ HONO2 இல்லையா? நைட்ரஸ் ஆசிட் HNO2 தான் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா HONO அப்படி எழுதிக்கிறேன். HONO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்க எல்லாருமே கிளியரா கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பிங்க்ல எடுத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை என்னன்னா இந்த NO2 குரூப் தானே இங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. ஓகே, அப்போ மீதி இங்க யார் இருக்காங்க? NOH இருக்கா? இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க ஆட் பண்ணி எழுது.
இங்க ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போ இங்க here it forms double bond இல்லையா? அப்பதான் கார்பனை சுத்தி அந்த 4 பாண்ட் கிளியரா இருக்கும். சோ நல்லா கவனி. CH3 CH3 CNO2 அது அந்த பக்கம் அப்படியே இருக்கு. CH3 CNO2 இருக்கு. அதை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம்? இந்த NOH வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ டபுள் பாண்ட் NOH. ஓகே, புரிஞ்சுதா? சோ இப்போ இது இருக்கு இல்லையா? இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா KOH கூட ட்ரீட் பண்றேன். அதான் நம்மளுடைய 4th ஸ்டெப். சோ KOH கூட ட்ரீட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெட் கலர் கிடைக்குது. நமக்கு என்ன கலர் கிடைக்குது? ரெட் கலர் கிடைக்குது. சரியா? சோ அவ்வளவுதான். சோ பிரைமரி ஆல்கஹாலுக்கு இதான் ரியாக்ஷன். இப்போ அடுத்து வாங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா now we are going to learn for the secondary alcohol. சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத்தாயில் குரூப் மட்டும் தான் இருக்கும். பட் செகண்டரி ஆல்கஹால்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 விதமான ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்க பாரு, கார்பன்ல OH குரூப் வேற கலர் ஒயிட்ல எடுத்துப்போம். கார்பன்ல OH குரூப் இல்லையா? இங்க பார்த்தோம்னா நமக்கு 2 டிஃபரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு மித்தாயில் குரூப், இந்த பக்கம் ஒரு மித்தாயில் குரூப். அப்ப மீதி அஃப்கோர்ஸ் இங்க ஒரு ஹைட்ரஜன் வேணும் இல்லையா? சோ இதுதான் செகண்டரி ஆல்கஹால், ரைட்? ஓகே, இதுவே டெர்ஷரி ஆல்கஹால்னா 3 மித்தாயில் குரூப் இருக்கும். 3 ஆல்கைல் குரூப் இருந்தா அது டெர்ஷரி ஆல்கஹால். சோ இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஐ அம் கோயிங் டு ரியாக்ட் இட் வித் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். என்ன ஆகும்? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த OH குரூப்புக்கு பதிலா அயோடினை ரீப்ளேஸ் பண்ணுங்க. எழுதலாமா? சோ CH3 CH3 இந்த OH குரூப்புக்கு பதிலா அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்ன வரும்? இங்க வந்து நமக்கு அயோடின் கிடைச்சிருது. சோ மீதீத் ப்ரோப். சோ என்ன கிடைச்சிருக்கு? செகண்ட் பொசிஷன்ல அயோடின் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. சோ 2 அயோடோ ப்ரோபேன் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சோ இது என்னப்பா? இது வந்து ப்ரோபேன். ப்ரோபேன் வருமா? ப்ரோபான் வருமா? ப்ரோபான் வரும் இல்லையா? ப்ரோபான் 2 ஆல். ப்ரோபான் 2 ஆல். மீதீத் ப்ரோப் செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால். ப்ரோபான் 2 ஆல். இங்க செகண்ட் பொசிஷன்ல அயோடோ. சோ 2 அயோடோ ப்ரோபேன். 2 அயோடோ ப்ரோபேன். சரியா? ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப்ல எது கூட நம்ம இதை ரியாக்ட் பண்றோம்? எல்லாருக்கும் நல்லா தெரியும், AgNO2. இங்க என்ன ஆகும்? திருப்பி இந்த NO2 போயிட்டு இந்த அயோடினை ரீப்ளேஸ் பண்ணும். AgIU சேர்ந்து AgIயா வெளியில போயிடுவாங்க. சோ அந்த ஸ்டெப் அந்த ப்ராடக்ட் எழுதுவோமா? சோ CH3 CH3 இந்த இடத்துல அயோடினுக்கு பதிலா நீங்க என்ன எழுதிருப்பீங்க? NO2 குரூப் எழுதிருப்பீங்க. புரிஞ்சுதா? So here we got this as the product. இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஸ்டெப் நம்ம எது கூட ரியாக்ட் பண்ண போறோம்? நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போறோம். அதுதான் HNO2வை HONO அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். ஓகே, சோ இப்போ இங்க கரெக்டா என்ன ஆகும்? அதே மாதிரி எடுத்துக்கோ, ஆல்பா ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. எது ஆல்பா ஹைட்ரஜன்? தோபார் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ இந்த ஹைட்ரஜனும் அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன வெளில போகணும்? வாட்டர் நமக்கு இந்த இடத்துல வந்து வெளில போகணும் இல்லையா? அப்போ இந்த HOவும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவானுங்க, H2Oவா. சோ இது அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் எழுதலாமா? இங்க மீதி என்ன இருக்கு? CH3 இருக்கு, மீதி C இருக்கு, CH3 இருக்கு, NO2 இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? NO இருக்கு, ரைட்? ஓகே, அப்ப நான் இங்க ஒரு பாண்ட் போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த NOவை எழுதிடுறேன். தோப்பா இந்த NO எழுதிடுறேன். புரிஞ்சுதா? சோ வாட்டரா வெளில போயிட்டு ஐ காட் திஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா KOH கூட ரியாக்ட் பண்றேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்றப்போ ஐ கெட் ப்ளூ கலர். ஐ கெட் ப்ளூ கலர் பிகாஸ் இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கு பண்ண போறோம். சரியா? பண்ணலாமா? எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? சூப்பர். சோ இப்போ டெர்ஷரி ஆல்கஹால்னா நான் என்ன சொன்னேன்? அந்த கார்பன் சுத்தி 3 ஆல்கைல் குரூப் இருக்கும். சோ ஆல்கஹால்னாலே என்ன? COH இல்லையா? ஆல்கஹால் அப்படினாலே வந்து கார்பன்ல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்ப மீதி 3மே வந்து ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு டெர்ஷரி அப்படிங்கிறப்போ. சோ CH3 CH3 CH3.
Okay, so this is tertiary alcohol. First step, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான அதே ஸ்டெப் தான் iodine in presence of phosphorus. நம்ம ரீகால் பண்ண எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. என்ன ஆகும்? OH க்கு பதிலா iodine போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப ப்ராடக்ட் எழுதுவோமா? CH3 COH க்கு பதிலா என்ன இருக்குது? iodine இருக்கு. மத்த எல்லாம் அப்படியே இருக்கு. OH க்கு பதிலா இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படினா iodine இருக்கு. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? நமக்கு AgNO2 கூட AgNO3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ரைட்? AgNO2 தான். ஓகே? மாத்தி சொல்லிட்டேன். AgNO2. இப்போ இங்க என்ன ஆகும்? இந்த NO2 குரூப் போயிட்டு அயோடினை ரீப்ளேஸ் பண்ணும். தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் தான். சோ CH3 C மத்த எதுவுமே மாறாது. CH3 இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. இப்போதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா இப்ப அடுத்த ஸ்டெப் பாரு. அதே HONO கூட நீ ரியாக்ட் பண்றப்போ இந்த இடத்துல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? நான் என்ன சொன்னேன்? இந்த நைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜனே இல்ல. ரைட்? இந்த இடத்துல என்ன இல்ல? நமக்கு ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல. அப்போ இங்க ரியாக்ஷனே நடக்காது. நோ ரியாக்ஷன் அப்படிங்கிறப்போ எந்தவித கலர் சேஞ்சுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். புரிஞ்சுதா? ஸோ ஒரு வாட்டி குயிக்காக நான் ரீகால் பண்ணுறேன். இப்போ இந்த ரீகால் தான் நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இத்தனை நிமிஷம் நடத்துறீங்களே மேம், இது டைம் கொஞ்சம் ஆகும்ப்பா. பட் ஒரு வாட்டி படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரியும். மொத்தம் இந்த ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டெப்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒரே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அயோடின் ஆட் பண்ணுறோம். ஆல்கஹால் ROHல அயோடின் ஆட் பண்றப்போ இந்த OH க்கு பதிலா அயோடின் ரீப்ளேஸ் ஆயிடும். சோ ROH க்கு பதிலா RI. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா AgNO2 கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, சோ என்ன ஆகுது? எனக்கு இங்க அயோடினுக்கு பதிலா I am getting it replaced with NO2 group போயிட்டு ரீப்ளேஸ் ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இங்க அதே NO2 நான் என்ன பண்றேன்? நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHயும் சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளியில போகுது. ஸோ அப்பதான் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ பிரைமரி ஆல்கஹால்ல அதே சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் தான் நம்ம பண்ணிருக்கோம். OH க்கு பதிலா அயோடின் மாறி இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல அயோடினுக்கு பதிலா NO2 மாறி இருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் ஓவும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிருக்கு. ஸோ எனக்கு ரெட் கலர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, OH க்கு பதிலா அயோடின் மாறி இருக்கு. அயோடினுக்கு பதிலா NO2 மாறி இருக்கு. NO2 இங்க பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன், நைட்ரஜன் NO2 அட்டாச் ஆகி இருக்கிறதா ஆல்பா ஹைட்ரஜன் சேர்ந்து இது கூட சேர்ந்து வாட்டரா வெளில போயிருக்கு. ஸோ எனக்கு ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா அதேதான், OH க்கு பதிலா அயோடின் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அயோடினுக்கு பதிலா NO2 மாறி இருக்கு. இங்க வந்து நமக்கு ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல, ஆல்பா கார்பன் மட்டும் தான் இருக்கு. ஸோ ரியாக்ஷனே நடக்கல. ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன? ஆல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்டிஹைட் அண்ட் தென் ஆல் வந்து ஆல்கஹால். சரியா? அப்ப நம்ம ப்ராடக்ட்ல வந்து நமக்கு ஆல்டிஹைடும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு. கண்டென்சேஷன்னாலே வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு 3 செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து என்ன தெரியுமா? நான் வந்து கண்டென்ஸ் பண்ண போறேன். கண்டென்ஸ் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ண போறேன். யார அப்படின்னா எய்தர் 2 ஆல்டிஹைட் இல்லைன்னா 2 கீட்டோன். சரியா? 2 ஆல்டிஹைட் இல்லைன்னா 2 கீட்டோன்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? மிக்ஸ் பண்ண போறேன், ஜாயின் பண்ண போறேன், கண்டென்ஸ் பண்ண போறேன். ஓகே, கண்டிப்பா அந்த ஆல்டிஹைட்லயோ கீட்டோன்லயோ வந்து எனக்கு என்ன இருக்கணும்? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஆல்பா ஹைட்ரஜன்னா என்ன மேம்? சொல்றேன். சரியா? தேர்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரியாக்ஷனை நான் டைல்யூட் பேஸ்ல தான் அண்டர்கோ பண்றேன். அந்த டைல்யூட் பேஸ் என்னென்னவா இருக்கலாம்? டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம். சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் கேனிசாரோல பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்புறமா டைல்யூட் பேஸ் இருக்கக்கூடாது. 50% கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடா வந்து இருக்கணும். இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னங்கிற கதைக்கு நம்ம வரலாம். இப்போ CHO இதுதான் என்னுடைய ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப்பா. இதுல எனக்கு CH3 அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய அசிட்டால்டிஹைட். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனுக்கு பேர் தான் ஆல்பா கார்பன்.
அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ்க்கு பேர் தான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தே தீரணும், அப்போதான் இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் HCHO ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கோங்க. இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இருக்கேன் மேம், ஃபங்க்ஷனல் குரூப்ல தான் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கே, அது ஆல்பா ஹைட்ரஜன் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். சரியா? அந்த கார்பன் இருந்தாதான், ஆல்பா கார்பன் இருந்தாதான் அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோமே தவிர வெறும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஆல்பா ஹைட்ரஜன் சொல்ல மாட்டோம். ஸோ இது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம், அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் டேக்கிங் ஆல்டிஹைடு. ஓகே, அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் த ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, CH3CHO ஒரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு நான் இப்படி எழுதிட்டேன். சரியா? இன்னொரு மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு நான் எப்படி தெரியுமா எழுதுறேன்? நல்லா கவனிங்க. அந்த CH3 இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை நான் தனியா எழுதிக்கிறேன், ஏன்னா அது ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போகுதுனால. ஸோ CH3 நான் எப்படி எழுதுறேன்னா CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். CH3 CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். CHO. ஓகே, ஸோ 2 molecules of acetaldehyde வந்து ரியாக்ட் பண்றாங்க in presence of dilute sodium hydroxide. சரியா? ஸோ என்ன தெரியுமா நடக்குது? ரொம்ப ஈஸிடா. இப்போ இந்த ரியாக்ஷன், இந்த அசிட்டால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இந்த ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டு போயிட்டு இன்னொரு அசிட்டால்டிஹைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்த்து எழுதிருங்க. ஆக்சிஜனோட அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிருங்க. ப்ராடக்ட் கிடைச்சது. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் எழுதுறேன். நல்லா கவனிங்க. CH3CH அப்படியே தானே இருக்கு. CH3CH அப்படியே தான் இருக்கு. இங்க இந்த ஓல தான் இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சு. அப்ப இது சிங்கிள் பாண்ட் O ஆயிடும், OH. மீதி என்ன இருக்கு? CH2CHO. ஓகே, CH2CHO. இப்போ இந்த காம்பவுண்ட நல்லா பாருங்களேன். எனக்கு இதுல வந்து CHO ஆல்டிஹைடும் இருக்கு, OH ஆல்கஹாலும் இருக்கு. அதனால தான் இது பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்? we call it as aldol அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? இப்போ இதை நேம் பண்ணிடலாமா? ஓகே, டெர்மினல் ஃபங்க்ஷனல் கார்பன்ல இருந்தா நான் நம்பரிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 and then 4. ரைட்? ஸோ இப்போ எனக்கு தேர்ட் கார்பன்ல OH குரூப் இருக்கு. அப்போ இட் இஸ் 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். 4 கார்பன் இருக்கா? பியூட்டனல். ஏன் ஏஎல்னு முடிக்கிறோம்? ஏன்னா எனக்கு இங்க ஆல்டிஹைடு இருக்கு. ஸோ சஃபிக்ஸ் வந்து AL அப்படின்னு முடிக்கிறோம். இதோட இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அசிட்டால்டால். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான்டா ஆல்டால் கண்டென்சேஷன். எங்கேயாச்சும் ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் நான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஐ நீட் டு நோ 3 ஸ்டெப்ஸ் ஹியர். ஓகே, இந்த பேஜ் நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா crossed aldol பார்க்க போறோம். சரியா? we are going to learn about crossed aldol also. okay, done. so இப்போ first step என்ன தெரியுமா? இந்த aldol condensation உடைய மெக்கானிசம்ல formation of carbanion. carbanion அப்படினா என்னடா? formation of carbanion. ஆனியான்னா நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் கார்பானியான். கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் கார்பானியான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நான் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அந்த அசிட்டால்டிஹைட் CH3CHO இருக்கு இல்லையா? CH3CHO. இந்த அசிட்டால்டிஹைட்ல யார் போய் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றாங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் இருக்கா, OH குரூப், அந்த OH மைனஸ் குரூப் போயிட்டு ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த ரியாக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது என்னதுன்னா
மைனஸ் சார்ஜ்லேருந்து நான் ஆரோ போட்டா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். மைனஸ் சார்ஜ்லேருந்து நான் ஆரோ மார்க் போட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். இதே நான் பாண்ட்லேருந்து ஆரோ போட்டா அது மைனஸ் சார்ஜா மாறும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணும், பாண்ட்லேருந்து ஆரோ போட்டா அது மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்க எனக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கு? ஆக்சிஜன் மேல எனக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா? OH மைனஸ், நல்லா கவனிங்க. ஹைட்ராக்சில் குரூப்ல ஆக்சிஜன் மேல தான் எனக்கு அந்த மைனஸ் சார்ஜ் வந்து இருக்கு. இப்போ அந்த மைனஸ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இப்போ ஷிஃப்ட் ஆக போகுது. நேரா எங்க போய் தெரியுமா அட்டாக் பண்ணுது? இந்த ஹைட்ரஜனை போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஹைட்ரஜனோட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டா மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ இந்த OH கூட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து H2O வாட்டரா அவங்க வெளில போயிடுவாங்க. they get removed as water, வாட்டரா வெளில போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? இங்க பாரு, மைனஸ் சார்ஜ் ஹைட்ரஜனுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் சார்ஜ் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜனோட பாண்டு பக்கத்துல மைனஸ் சார்ஜா மாறிடும், பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு மைனஸ் சார்ஜா மாறிடும். அப்ப எனக்கு இந்த கார்பன்ல மைனஸ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா? வாங்க இப்ப ப்ராடக்ட் எழுதலாம். கார்பன்ல எனக்கு மைனஸ் சார்ஜ் H2CHO. ஓகே, சோ நீங்க அந்த ஆரோ மார்க் எங்க முடிக்கிறீங்களோ அங்கே அந்த பாண்ட் தான் எனக்கு திருப்பி டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, சோ நான் இந்த மைனஸ் சார்ஜ் கொண்டு போய் நான் ஹைட்ரஜன்ல தானே வச்சேன். அப்ப ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்ட் தான் எனக்கு திருப்பி மைனஸ் சார்ஜா மாறும். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப் 2 நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு. ஓகே, ஸோ இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நல்லா கரெக்டாக வந்து லிசன் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு எனக்கு இங்கே இருக்கு, இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு எனக்கு வேணும் இல்லையா? ஏன்னா அது கூட தான் இவங்க வந்து கண்டென்ஸ் ஆகுறாங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் another molecule of acetaldehyde here which is CH3. அந்த கலர் எடுத்துக்கிறேன், CH3 CHO. நான் எப்படி கரெக்டாக எழுதுறேங்கிறத லிசன் பண்ணுங்க. CH3 C ஹைட்ரஜனை மேலே போட்டு ஆக்சிஜனை இங்கே எழுதிடுறேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண. ஸோ இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைடை எழுதிட்டேன். இட் இஸ் ரியாக்டிங் வித் திஸ் குரூப். இங்க ப்ராடக்ட் எழுதினதை அப்படியே எழுதிருங்க, நம்ம கார்பானையான. ஓகே, சூப்பர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைனஸ் எப்பயுமே the minus charge makes the first move. சரியா? ஸோ இந்த மைனஸ் சார்ஜ்ல இருந்தா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மூவ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மைனஸ் சார்ஜ் கார்பன்ல இருக்க மைனஸ் சார்ஜ் எங்க தெரியுமா போயிட்டு அட்டாக் பண்ணுது? தோ இந்த கார்பனையே போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்போ அது என்ன அர்த்தம்? மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட், இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ கார்பன்ல இருக்கிற பாண்டு ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜா மாறிடும். சரியா? அவ்வளோதான்டா. மைனஸ் சார்ஜ் பாண்ட் ஆகுது, பாண்டு மைனஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து நல்லா கவனிங்க, என்ன எழுதுறோம்? ஸோ கார்பன் இருக்கு, மேல இருக்கிற ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு, இந்த சைடு இருக்கிற CH3யும் அப்படியே தான் இருக்கு. இங்க பாரு, மைனஸ் சார்ஜ் இங்க மூவ் ஆயிருக்குன்னா இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ திஸ் ஹேவ் ஃபார்ம்ட் அ பாண்ட் CH2CHO. அப்புறமா இந்த பாண்ட் எனக்கு ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சிஜன் மேல எனக்கு இப்போ மைனஸ் சார்ஜ் இருக்கு, அதை தான் அல்காக்சைடு அயான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அல்காக்சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட் அப்படியே எடுத்துக்க போறேன். தேர்ட் ஸ்டெப்ல இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட். சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டெப் 3? ஸோ இந்த ஸ்டெப் 3 வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோனேஷன் ஆஃப் அல்காக்சைடு. சரியா? ஸ்டெப் 3 வந்து என்னது? புரோட்டோனேஷன். புரோட்டோனேஷன் அப்படின்னா என்னப்பா? புரோட்டோனேஷன் அப்படின்னா வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ புரோட்டோனேஷன் ஆஃப் அல்காக்சைடு. ஓகே, புரோட்டோனேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான் அப்படின்னு அர்த்தம். சரி, இங்க இப்போ என்ன நடக்குது? நான் ப்ரீவியஸ் பேஜ்ல எழுதினேன்ல, அதை நான் அப்படியே எழுதிக்க போறேன். இங்க இருக்கு இல்லையா ப்ராடக்ட் CH3 CHO, இதை நான் அப்படியே எழுதிக்க போறேன். நல்லா கவனிங்க. CH3 CH ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்புறமா CH2 CHO. ஓகே, CH2 CHO ரைட்.
கிளியரா? ஓகே. இப்போ இது வந்து யார் கூட இப்போ ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. வாட்டரை HOH அப்படின்னு எழுதிக்கலாமா? வாட்டரை HOH அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. எப்பயுமே மைனஸ் மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா நேரா போய் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்டு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஜனை அட்டாக் பண்ணுது. ஸோ மைனஸ் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அப்போ ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. இங்க இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்க மைனஸ் சார்ஜா மாறிடுச்சு. அப்போ OH மைனஸா அது வெளியில போயிடும். எழுதலாமா ப்ராடக்ட்? எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதுறேன் பாருங்க. CH3 C மேல இருக்கிற ஹைட்ரஜன் டிஸ்டர்ப் ஆகல, இங்க இருக்கிற CH2 CHO டிஸ்டர்ப் ஆகல. என்ன ஆகுது? மைனஸ் சார்ஜ் போய் மைனஸ் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அப்போ இந்த மைனஸ் சார்ஜ் வந்து எனக்கு ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ OH ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்க பாண்ட் மைனஸ் சார்ஜா மாறிடுச்சு. அப்போ OH மைனஸ், ரைட்? OH மைனஸ். ஹைட்ராக்சி அயான் வெளில வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஹைட்ராக்சி அயானை ரியாக்ட் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல OH மைனஸ் குரூப் தான் போய் ரியாக்ட் பண்ணுச்சு. அதே குரூப் எனக்கு இப்போ வந்து வெளியில வந்துருச்சு. அந்த ரியாக்ஷனை விட்டுட்டு வெளியில வந்துருச்சு. அவ்வளவுதான். சரியா? ஸோ நமக்கு எதிர்பார்த்த அந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு, which is 3-hydroxy butanol. கரெக்டா? 3-hydroxy butanol ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இது இட் அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன் என்ன தெரியுமா? வாட்டர் ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வாட்டர் ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கிறேன். கவனி, அங்க இருக்கிற ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கிறேன். CH3 CHOH. இங்க பாரு, இந்த CH2 இருக்குல்ல, CH2 அதுல ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நான் என்ன பண்றேன், தனியா கீழே எழுதிக்கிறேன். சரியா? CH2 CHH அப்படி எழுதலாமா? CHH அப்படின்னு, அப்புறமா CHO. அவ்வளவுதான். சரியா? ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனா வாட்டர் வெளியில போகுதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இங்க இருக்கிற OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து they get removed as water. அவங்க வாட்டரா ரிமூவ் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ரைட்? அவ்வளோதான். சரியா? ஸோ நல்ல ப்ராடக்ட் எழுதலாமா நம்ம இப்போ? ஸோ கவனிங்க, CH3 இங்க என்ன இருக்கு? CH இருக்கு. CH double bond CH CHO with the elimination of water. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேரு குரோட்டோனால்டிஹைட். இப்போ கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேர் என்னது? குரோட்டோனால்டிஹைட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் வந்து குரோட்டோனால்டிஹைட். அப்படி இல்லைன்னா பியூட்டான். பியூட்டான் என்னது? மீத் ஈத் ப்ரோ பியூட். 4 கார்பன் இருக்கு. 2-ene. ஓகே? பியூட்டான் 2-ene 1-al. ஏன்னா இங்க வந்து எனக்கு ஆல்டிஹைட் இருக்கு. 2-enal. ஓகே? 2-enal. பியூட்டான் 2-enal. சரியா? ஏன்னா செகண்ட் கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. ஸோ அவ்வளோதான். that's it, aldol condensation. இப்போ எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have crossed aldol condensation. crossed aldol condensation. So crossed aldol condensation என்ன தெரியுமா? aldol condensation னா ரெண்டுமே சேம் ஆல்டிஹைடா இருக்கும். நம்ம இங்க ரெண்டுமே அசிட்டால்டிஹைட் தான் யூஸ் பண்ணோம். ஆனா crossed aldolனா வேற வேற ஆல்டிஹைடா இருக்கும், இல்ல ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோனா இருக்கும். சரியா? either வேற வேற ஆல்டிஹைட் or ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன். அதை தான் நம்ம crossed aldol condensation அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ நான் இங்க ஒன் ஆஃப் த ஆல்டிஹைட் வந்து என்னவா எடுத்துக்கிறேன்னா ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஆல்டிஹைட் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன். CH3 CHO இன்னொரு ஆல்டிஹைட் நான் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ தே போத் ஆர் அண்டர்கோயிங் aldol condensation which is dilute sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்படி ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்பா ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH2 ன்னு இதை எழுதிடலாமா? இந்த HCH நான் என்ன பண்ணிடலாம்? CH2 ன்னு எழுதிடலாம். CH2 ன்னு எழுதிடலாம். இந்த ஹைட்ரஜன் அந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா OH ன்னு எழுதிடலாம். சரியா? OH ன்னு எழுதிடலாம். மீதி என்ன இருக்கும்? CH2 CHO ன்னு இருக்கும். CH2 CHO. அவ்வளோதான். யூ காட் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் உடைய பேர் என்ன? 1, 2,
3. It is 3-hydroxy methyl propanol. Okay, so இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதே ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறேன். அந்த ஃபார்மால்டிஹைட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இங்க கீட்டோன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. சோ CH3COCH3. சரியா? கீட்டோன்ஸ் கூட எனக்கு ரியாக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இந்த சைடும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, அந்த சைடும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. சோ ஒன் ஆஃப் த ஆல்பா ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிடும். இந்த HCH நான் எப்படி எழுதலாம்? CH2 ன்னு எழுதலாம். கரெக்டா? ஓகே. சோ நான் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? CH2. இந்த CH2ல வந்து என்ன அட்டாச் ஆயிருக்கு? இந்த ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன் போய் அந்த ஆக்சிஜனோட ஆட் ஆயிடுச்சு. அப்போ OH, ரைட்? OH. மீதி எனக்கு இங்க என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா CH2 தான் இருக்கும். இங்க C double bond O இருக்கு and then இங்க எனக்கு CH3 இருக்கு. So I got this as the product. இந்த product பேர் என்னது? நம்ம இப்போ நம்பரிங் பண்ணலாமா? 1 2 3 4. ஓகே, 4th பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. So it is 4-hydroxy. அப்புறமா பியூட் இல்லையா? பியூட்டனோன். ஏன்னா இது கீட்டோன் இருக்கிறதுனால பியூட்டனோன் அப்படின்னு முடியுது. ஸோ இதோடைய நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 வாட்டி நீங்க பாருங்க. Derive an expression for Oswald's dilution law. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா ரிலேட்ஸ் தான். ஒரு 3 விஷயத்தை வந்து இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா வந்து நமக்கு ரிலேட் பண்ணி சொல்லுது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ வீக் ஆசிட். ஓகே, அதுதான் Ka. ஓகே, சோ ஒரு வீக் ஆசிட் உடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ ஒரு வீக் ஆசிட் அப்படின்னா என்னப்பா? எந்த ஆசிட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாதோ அதெல்லாம் வந்து வீக் ஆசிட். எந்த ஆசிட்லாம் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடுமோ அது ஸ்ட்ராங் ஆசிட். மேம் முதல்ல டிசோசியேட்னா என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னா அயான்ஸா பிரியறத தான் நம்ம டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அயான்ஸ்னா கேட்டயான் ஆகும், ஆனியான் ஆகும். எப்படி சொல்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஸ்ட்ராங்கான ஆசிட் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படிப்பா பிரியும்? H+ அயான், அதாவது H+ கேட்டயான் ஆகும், Cl- குளோரைடு ஆனியான் ஆகும் பிரியும். இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா மொத்தமா நீ 10 மோல்ஸ் எடுத்துக்கிட்டனா அந்த 10 மோல்ஸும் 10 மோல் ஆஃப் ஹைட்ரஜனாவும் 10 மோல் ஆஃப் குளோரைடு அயானாவும் பிரிஞ்சிரும். அதனால அது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இதே வீக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்கப்பா. CH3COOH. அசிட்டிக் ஆசிட் நமக்கு எப்படி தெரியுமா பிரியும்? அசிட்டேட் அயானாவும் ஹைட்ரஜன் அயானாவும் பிரியும். அதாவது CH3COO மைனஸ் அயானாவும் H+ அயானாவும் பிரியும். இப்போ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரியாது, கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. நீங்க 10 மோல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 மோல்ஸும் டிசோசியேட் ஆகாது. சரியா? அதனாலதான் அதை வீக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், அதாவது ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம், கான்சென்ட்ரேஷன் இல்லையா? அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை தான் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை தான் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம் C. இப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் ரிலேட் பண்றதுக்கு தான் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லாவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். which is dissociation constant Ka, அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா and then concentration C. இவங்க 3 பேரையுமே ரிலேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா வந்து படிக்கிறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீக் ஆசிட்க்கு தான் இதை வந்து படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு வீக் ஆசிட் நம்ம எழுதிக்கலாமா? அதுதான் அசிட்டிக் ஆசிட், CH3COOH. இப்போ இது நம்ம ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் சைமல்டேனியஸா நடக்குது and இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு, ரைட்? அதனால தான் இந்த ஈக்குலிபிரியம் சிம்பிள் நம்ம வந்து போட்டுக்கிறோம். சோ இதோ பாருங்க, CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானாவும் H+ அயானாவும் இது நமக்கு பிரியுது, ரைட்? சூப்பர்ப்பா. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா Ka எழுதிக்கணும். வாட் இஸ் திஸ் Ka? Ka அப்படின்னா என்னது? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ இந்த Ka எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன். ஓகே, ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு? அசிட்டேட் அயான் இருக்கு, CH3COO
மைனஸ் அயான் இருக்கு. அடுத்து ஹைட்ரஜன் அயான் இருக்கு. இப்போ இங்க வந்து நடுவில் என்ன பண்ணிடாதீங்கன்னா பிளஸ் போட்டுறாதீங்க, மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி நம்ம வந்து இந்த கேபி கேசி எல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் உடைய மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். ரியாக்டன்ட்ல நமக்கு அசிட்டிக் ஆசிட் இருக்கு, CH3COOH. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் எழுத போறோம். ஓகேவாப்பா? இப்போ இந்த டேபிள் காலம் எழுதிட்டோம் அப்படின்னாலே வந்து பாதி ஒர்க் டன் அப்படின்னு அர்த்தம்பா. ஸோ இந்த டேபிள் காலம்ல மொத்தம் 1 2 3 4 இந்த 4 விஷயங்களை நீங்க மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கு. அடுத்து பாருங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஆல்பா அப்படின்னு நான் எதை சொல்லியிருக்கேன், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அதாவது அந்த அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகுது, எவ்வளோ டிசோசியேட் ஆகுது. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். அந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கிறப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன். அந்த ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷனை தான் நம்ம சி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ இந்த 4 விஷயத்தை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு KA அதை நம்ம இப்பதான் எழுதினோம் இல்லையா. KA தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். எப்படி எழுதினோம், ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். இப்போ இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, நமக்கு அசிட்டேட் அயான் H+ அயான் இருக்கு. அடுத்த ரியாக்டன்ட்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஓகே, CH3COO மைனஸ் H+ டிவைடட் பை ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு, அசிட்டிக் ஆசிட் இருக்கு, CH3COOH இருக்கு. சூப்பர்ப்பா. இப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதே ஆர்டர்ல எழுதிக்கிறேன். இதே ஆர்டர்ல இங்கேயும் நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா? சோ இப்போ இங்க பாருங்க, நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, அசிட்டிக் ஆசிட் இருக்கு. அதுதான் ரியாக்டன்ட் இல்லையா. ரியாக்டன்ட் அசிட்டிக் ஆசிட் எழுதிட்டேன். ப்ராடக்ட் என்ன இருக்கு, இங்க நீங்க அசிட்டேட் அயான் எழுதலாம், இல்ல ஹைட்ரஜன் அயானும் எழுதலாம். எது எழுதினாலும் சேம் தான். ஓகே, அசிட்டேட் அயானோ ஹைட்ரஜன் அயானோ ப்ராடக்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆறப்போ ரியாக்டன்ட் மட்டும் தானே இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. ரியாக்டன்ட் எத்தனை மோல்ஸ் இருக்கு, 1 மோல் இருக்கு. ஸோ நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ஃபார்மே ஆகல. சரியா? அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். சரியா? இங்க ஆல்பா தான் அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்லையா. இப்போ நம்ம அசிட்டிக் ஆசிட் தான் டிசோசியேட் ஆகுது, பிரியுது. அசிட்டிக் ஆசிட் தான் டிசோசியேட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்பா அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா இப்பதான் டிசோசியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்காது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். இந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம், இங்க ஆல்பானா இதுவும் ஆல்பா ஆல்பா அப்படின்னு அர்த்தம். which is எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. அதுதான் நம்ம ஈக்குலிபிரியம் சொல்றோம். அப்ப இங்கேயும் ஆல்பா இங்கேயும் ஆல்பா. சரியா? அதை மறந்துடாதீங்க. ப்ராடக்ட் ரெண்டுத்துலயுமே ஆல்பா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அட் ஈக்குலிபிரியம்ல ஆல்பா மோல்ஸ் இருக்கும். ஆனா ரியாக்டன்ட் தான் கம்மி ஆயிட்டு இருக்கு இல்லையா. அப்ப ரியாக்டன்ட் வந்து 1 மைனஸ் ஆல்பா. இனிஷியல்ல ஆல்பா மோல்ஸ் டிசோசியேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவேன், இந்த 1ல இருந்து ஆல்பாவை மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா. அப்போ 1 மைனஸ் ஆல்பா. ப்ராடக்ட்ல ஆல்பா ஆல்பா. கிளியரா? இப்போ ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் தான் C அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லா வேல்யூஸுமே C கூட மல்டிப்ளை பண்ணி எழுத போறீங்க. அப்ப நல்லா பாருங்க, 1 மைனஸ் ஆல்பா இன்டூ C, ஆல்பா இன்டூ C, ஆல்பா இன்டூ C. ஓகே, இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா இனிஷியலா எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு, ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. சோ 1. அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகுது, அப்போ ஆல்பா அப்படின்னு நம்ம போடுவோம். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்ல எவ்வளோ, இவர் தான் டிசோசியேட் ஆயிட்டு இருக்காரு இல்லையா. அப்ப இனிஷியல்ல இருந்து இந்த ஆல்பாவை மைனஸ் பண்ண போறீங்க. அப்போ 1 மைனஸ் ஆல்பா. இந்த பக்கம் ஆல்பா ஆல்பா. அடுத்து சியால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் KA எழுதியிருக்கோம் இல்லையா. அப்ப KA which is equal to இந்த அசிட்டேட் அயானுக்கு நேரா இங்க என்ன இருக்கு, அசிட்டேட் அயானுக்கு நேரா ஆல்பா C இருக்கு. ஆல்பா C எழுதிட்டேன். ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் அயானுக்கு நேரா என்ன இருக்கு, ஹைட்ரஜன் அயானுக்கு நேரா ஆல்பா C இருக்கு. ஆல்பா C எழுதிட்டேன். அடுத்து அசிட்டிக் ஆசிடுக்கு நேரா என்ன இருக்கு நமக்கு, 1 மைனஸ் ஆல்பா இன்டூ C. 1 மைனஸ் ஆல்பா இன்டூ C. சரியா? சோ இது எல்லாத்துக்குமே இந்த ரெஸ்பெக்டிவ் லாஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இங்க பார்க்கலாமா, ஆல்பா இன்டூ ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், C இன்டூ C C ஸ்கொயர். அப்ப KA which is equal to alpha square C square divided by 1 minus alpha into C. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த C ஸ்கொயர்ல இருக்கிற இந்த C யும்
இந்த சியும் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி நமக்கு ஆல்பா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்பா மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஆல்பா அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஆல்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வேல்யூ. ஓகே, இந்த ஆல்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வேல்யூ. எக்ஸாம்பிள் 0.0001 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ. இப்ப அந்த 1ல நீங்க 0.0001 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.00, அதாவது ரொம்ப கம்மி தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ஸ் இந்த ஆல்பா வேல்யூ கம்மி அப்படிங்கிறதுனால இந்த 1 மைனஸ் ஆல்பாவை நான் அப்ராக்சிமேட்டா 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 மைனஸ் ஆல்பாவை நான் என்ன பண்றேன், அப்ராக்சிமேட்டா 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஓகே, இந்த 1 மைனஸ் ஆல்பாவை 1 வச்சுக்கிறேன்னா ஆல்பாவோட வேல்யூ ரொம்ப கம்மி, அதுலேருந்து நம்ம எடுக்கிறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்போ KA which is equal to மேலே எதுவுமே மாறாது, ஆல்பா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பாக்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எனக்கு இந்த என்டையர் ஈக்குவேஷன் எப்படி தெரியுமா வேணும், ஆல்பாக்கு ரிலேட் பண்ணி வேணும், ஆல்பாக்கு ரிலேட் பண்ணி வேணும். அப்போ நல்லா கவனிங்க, நான் இதை அப்படியே அடுத்த பேஜ் கொண்டு போயிடுறேன். KA which is equal to ஆல்பா ஸ்கொயர் சி இருக்கா, அதை நான் அப்படியே கொண்டு போறேன். பாருங்க, KA which is equal to alpha square c. இப்ப c அந்த பக்கம் போய்டும், ரைட்? அப்ப alpha square which is equal to ka, இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, c அந்த பக்கம் போச்சுனா டினாமினேட்டர்ல டிவிஷன்ல போய்டும். இப்போ alpha square இருக்கு, ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும் இல்லையா? அப்ப alpha which is equal to root of ka by c. ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா அப்படினா என்னன்னு பார்த்தோம் நம்ம. இந்த மூணு டேர்மையும் ரிலேட் பண்றது தான் இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா இல்லையா? சோ இந்த ஆல்பா அப்படிங்கிறது என்னது, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். சோ நல்லா பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்சென்ட்ரேஷனுக்கு எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ரைட்? ஏன்னா இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதுவே டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கான்சென்ட்ரேஷனுக்கு அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் தான் டைல்யூஷன். சோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ, டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் அ வீக் ஆசிட். இதே கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிக்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ இதை மறந்துடாதீங்க, இன்னொரு வாட்டி கூட பாருங்க. இட் இஸ் இன்டகிரேட்டட் ரேட் லா உடைய டெரிவேஷன். ஓகே, சோ இன்டகிரேட்டட் ரேட் லால பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நமக்கு வந்து ரெண்டு இருக்குப்பா. ஒன்னு வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் ஃபார் த ஜீரோ ஆர்டர். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரெண்டு இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, ஜீரோ ஆர்டருக்கு, சரியா? இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டருக்கு நான் பண்ண போறேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டெரிவேஷன் மட்டும் என் கூடவே சேர்ந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. ஓகே, ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து எனக்கு ப்ராடக்ட்டை கொடுக்குது. இதை நம்ம ரேட் லால எப்படி எழுதுவோம், ரேட் லா எப்படி வந்துச்சு அப்படிங்கறத குயிக்கா பார்க்கலாமா? இப்போ ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்க ரியாக்டன்ட் யாரு, ஏ தான் ரியாக்டன்ட். கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கே ரேட் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இப்போ இதுக்கு மேல ஒரு பவர் இருக்கும் இல்லையா, மேல ஏதாவது ஒரு பவர் எக்ஸ், இந்த பவர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவரை தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு ரேட் லா எழுத தெரியும். அப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, we can write the rate of the reaction. So இந்த rate of the reaction which is equal to என்ன பண்ணிருக்கோம், k into இங்க reactant யாரு, a, a to the power order. பவர்ல ஆர்டர் கொடுக்க போறோம். இது என்ன क्वेश्चन, ஜீரோ ஆர்டர். அப்ப பவர்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு கொடுக்க போறோம். ஓகே பசங்களா, சோ இப்போ மேத்ஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, இந்த டிஃபரன்சியேஷன்ல ரேட் அப்படிங்கிறது என்னது, which is the change of concentration with respect to time. அதுதான் வந்து ரேட். change of something with respect to time னா d by dx அப்படிலாம் எழுதுவோம் இல்லையா? இங்க பாருங்க, ரேட் அப்படிங்கிறது change of concentration which is d. இங்க கான்சென்ட்ரேஷன்ல யாரு ரியாக்டன்ட், a தான் இல்லையா? change of reactant a with respect to time, with respect to time அது நம்ம எப்படி எழுதுவோம், dt அப்படின்னு எழுதுவோம். எப்பயுமே ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிட்டே இருக்கும், ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன்ல நெகட்டிவ் சைன் தான் போடுவோம். அதனால நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நெகட்டிவ் சைன் போடுறேன். சோ மைனஸ் dA by dt which is equal to, so ரேட்டுக்கு பதிலா நான்
சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா k அப்படியே இருக்கு. சரியா? இங்க என்ன இருக்கு? k இருக்கு நமக்கு. a to the power 0 என்ன ஆகும்? anything to the power 0 வந்து 1 இல்லையா? anything to the power 0 1. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த dt அந்த பக்கம் போகுது. அப்போ minus dA which is equal to k dt. இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம இந்த minus dA by k dt என்ன பண்ண போறோம் அப்படின்னு காட்டவா? இன்டெகிரேட் பண்ண போறோம். சரியா? இவன் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டெகிரேட் பண்ண போறோம். இதோ பார் minus dA. சோ minus of integration போட்டுக்கோங்க. எங்க இருந்து எங்க? லோவர் லிமிட் என்னது? இப்போ a அப்படிங்கிற ரியாக்டன்ட் இனிஷியல் ரியாக்டன்ட்ல இருந்து ஃபைனல் ரியாக்டன்ட் எழுதிக்கலாமா? சோ எப்பயுமே இனிஷியல் ரியாக்டன்ட் நம்ம a0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இனிஷியல் ரியாக்ஷனை a0 a0 அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை வந்து a அப்படின்னு சொல்லுவோம், இல்ல at அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க இனிஷியல் டு ஃபைனல் எழுதிட்டோம். அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய இந்த d of a அப்படியே எழுதிருக்கேன். ஏன்னா இதை நம்ம இன்டெகிரேட் பண்றோம் இல்லையா? which is equal to கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பயுமே வெளில வந்துரும். சோ கான்ஸ்டன்ட் k திருப்பியும் இன்டெகிரேஷன் டைம் போட்டு dt ஐ இன்டெகிரேட் பண்றோம். dt. சோ டைம் எப்படி இருக்கும் நமக்கு? 0 ல இருந்து டைம் t வரைக்கும் இல்லையா? சோ 0 ல இருந்து t அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா பசங்களா? இப்போ இங்க பாருங்க, இன்டெகிரேஷன் ஆஃப் dA என்ன வரும்? இன்டெகிரேஷன் ஆஃப் dA வந்து a. சரியா? இன்டெகிரேஷன் ஆஃப் dA வந்து d. இன்டெகிரேஷன் ஆஃப் dt என்னது? t. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் dA வந்து a. முன்னாடி இருக்கிற மைனஸ் இருக்குமா? ஆமா, அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இப்ப லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டை இங்க அழகா எழுதிடுங்க. லோவர் லிமிட் எழுதிட்டேன், அப்பர் லிமிட் ஏவை எழுதிட்டேன். இப்போ இங்க பாருங்க, இன்டெகிரேஷன் ஆஃப் dt என்ன வரும்? t தான் வரும். சோ வெளியில இருக்கிற இந்த k வை அப்படியே எழுதிருக்கேன். இன்டெகிரேஷன் ஆஃப் dt வந்து dt என்ன வரும் அப்படின்னா t அப்படின்னு வரும் நமக்கு. இப்போ இந்த t லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோவர் லிமிட் 0 ல இருந்து t வரைக்கும் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ வாங்க பசங்களா, இது நம்ம சூப்பரா பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் நான் இங்க காமனா வெளில எடுத்துட்டேன். சோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த a இருக்க வேண்டிய இடத்துல அப்பர் போடுங்க, லோவர் போடுங்க. சோ இந்த a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா a minus a0 which is equal to இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க. என்ன வரும்? k அப்படியே இருக்கும். அப்பர் லிமிட்ல t இருக்க வேண்டிய இடத்துல t போடுங்க, kt மைனஸ் எனிவே இந்த t இடத்துல 0 போட்டாலும் என்ன ஆயிடும்? இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். சோ நான் அடுத்த டேர்ம் எழுதவே வேண்டாம், ஏன்னா அது எனிவே 0 தான். இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போறேன். மைனஸ் உள்ள கொண்டு போறப்போ மைனஸ் a மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் a0 அப்படின்னு இருக்கும். சோ பிளஸ் a0 மைனஸ் a இருக்குமா? சோ a0 மைனஸ் a which is equal to kt. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து மைனஸ், இந்த மைனஸை உள்ள கொண்டு வந்து எழுதிருக்கோம். இப்போ நல்லா பாரு, இந்த t அந்த பக்கம் கொண்டு போயிடு, t அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. t அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா k மட்டும் தான் இங்க இருக்கும் இல்லையா? அப்ப k which is equal to a0 minus a divided by t. இதுதான்ப்பா ஈக்குவேஷன். என்னது? இன்டெகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம சூப்பரா எழுதிட்டோம். சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி கூட பாத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு டிரைவ் பண்ண போறோம். ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனி ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு டிரைவ் பண்ண போறோம். அதே போன ரியாக்ஷன், போன டெரிவேஷன் மாதிரியே தான் இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா a அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. a அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குது. சரியா? இப்போ இங்க நல்லா உத்து நோக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய இதுக்கு ரேட் எழுதலாமா நம்ம? which is rate which is equal to k rate constant a to the power. போன क्वेश्चनல போன டெரிவேஷன்ல 0 ஆர்டர்னால பவர்ல 0 போட்டேன். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா இது 0 ஆர்டர் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்ப பவர்ல 1 அப்படினு போடுவேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ரேட் எப்படி எழுதலாம்? change of concentration with respect to time அப்படி எழுதலாமா? so minus dA by dt, change of concentration by dt minus dA by dt அப்படி நம்ம எழுதலாம். ஓகே ஓகேப்பா. so இப்போ இந்த பக்கமும் நம்ம எழுதலாமா? which is equal to k a to the power 1. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ இது கிளியரா புரிஞ்சுதா இந்த ஸ்டெப் வரைக்கும்? ஓகே, சோ இப்போ இங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. which is equal to இந்த a இருக்கு இல்லையா, இந்த a அந்த பக்கம் போயிடுது, இந்த dt இந்த பக்கம் போயிடுது. அடுத்த ஸ்டெப்ல நல்லா கவனி, a அந்த பக்கம் dt இந்த பக்கம். அப்ப என்ன ஆகும்னா minus dA by a
which is equal to k dt அப்படி வரும் இல்லையா minus dA by A which is equal to k dt அப்படின்னு வந்து வரும். ஏன்னா இந்த t பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் டைம் வந்து 0வா இருக்கு. டைம் இன்க்ரீஸ் ஆக t ஆ மாறிடுது. அதே மாதிரி இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் A0 வந்து போக போக A ஆ மாறுது. இப்போ நம்ம இத அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல இன்டகிரேஷன் பண்ணுவோம் இல்லையா? நான் இவன் மேல அப்படியே அந்த இன்டகிரேஷன் சைன் போடுறேன். மைனஸ் வெளில எடுத்துட்டேன். இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு dA by A அப்படியே எழுதிடலாமா? ஓகேப்பா. ஸோ dA by A. ஓகே. ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் லிமிட் A0 ஆகும், அப்பர் லிமிட் வந்து ஏவாவும் தான் இருக்கும். ஸோ லோவர் லிமிட் வந்து A0 இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், அப்பர் லிமிட் வந்து A which is equal to இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் சைன் போடணும். கான்ஸ்டன்ட் K வெளில எடுத்துட்டேன். 0லேருந்து T வரைக்கும். அடுத்து இங்கே என்னது? A. சாரி dt இல்லையா? dt. புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்க, dA by A என்ன வரும்? dA by A. போன கொஸ்டின்ல dA by A இல்ல. போன கொஸ்டின்ல வந்து வெறும் dA மட்டும் தான் இருந்தது. ஸோ A அப்படின்னு போட்டோம். dA by A அப்படி இருக்குன்னா ln A. ஓகே, ln A தான் இன்டகிரேஷன் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. ஸோ என்ன வரும்னா இந்த மைனஸ் நான் அப்படியே போட்டுட்டேன். dA by dA இன்டகிரேட் பண்றப்போ எனக்கு ln A அப்படின்னு கிடைக்கும். சரியா? இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து மறந்துடாதீங்க. இப்போ இந்த ln A ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் இருக்கும் கண்டிப்பா இல்லையா? ஸோ ln A ல பாத்தீங்க அப்படின்னா இங்க லோவர் லிமிட் என்னது? எப்பயும் போல A0, அப்பர் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் A which is equal to K. dt வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா T தான் வரும். dt இன்டகிரேட் பண்ணா T வரும், 0லேருந்து T. இப்போ இங்க பாருங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்ப A0 மைனஸ் காமனா வெளில வந்துருச்சு. ஸோ A minus A0. ஓகே, A சாரி ln விட்டுட்டேன் இல்லையா? ln விட்டாச்சு, நம்ம ln விட்டாச்சு. ஸோ இங்க நல்லா பாருங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த ln A இருக்க வேண்டிய இடத்துல தான் A சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டேன்னா ln A minus ln A0 which is equal to K into T. ஏன்னா இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், KT மட்டும் தான் வரப்போகுது, 0 ஆயிட போகுது. இது அப்படியே மொத்தமா. ஓகே, இப்போ நான் அந்த மைனஸ் வந்து உள்ள கொண்டு போறேன். மைனஸ் உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? A0 minus A அப்படின்னு மாறிடுமா? நல்லா பாருங்க, ln A0 minus ln A which is equal to KT. இப்போ இது வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். பாருங்க, ln A minus ln B என்ன வரும்? ln A by B அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா ஃபார்முலாவே தான் log A plus log B னா எப்படி log A by B எழுதுறோம்? அதே மாதிரி தான் இங்க ln A0 divided by A அப்படி எழுதலாம். ஓகேவா? which is equal to KT. நமக்கு இங்க என்ன வேணும்? K உடைய வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல வந்து வேணும். அப்ப K உடைய வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? T அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். T அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? K which is equal to ln A0 by A divided by T. இப்போ நான் T இந்த ஸ்டெப்ல கொண்டு போகல, நான் அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போறேன். அப்ப T இங்கே இருக்கட்டும். இதுதான் நான் அப்படியே ஃபிளிப் பண்ணி இங்க எழுதியிருக்கேன். சரியா? ln அவர்த வந்து நான் லாகுக்கு எப்படி தெரியுமா மாத்திக்கணும்? ln which is equal to 2.303 log. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா lnக்கு வந்து 2.303 log அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப KT which is equal to lnக்கு பதிலா 2.303 log A0 by A. இப்போ இது எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்த ஸ்டெப்ல இந்த T அந்த பக்கம் கொண்டு போறேன். ஏன்னா நான் K தான் கண்டுபிடிக்கணும், ரேட் கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப K which is equal to இந்த T இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2.303 by T into log of A0 by A. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இதான் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டானியல் செல்ல நான் வந்து 2 எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன்டா. எலக்ட்ரோடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்பி. என்ன கம்பி? சார்ஜ்டு மெட்டல் கம்பி. சார்ஜ்டு மெட்டல் ராடை தான் நம்ம வந்து எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடு எடுத்துக்கிறேன். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடு எடுத்துக்கிறேன். சரியா? டானியல் செல் பொறுத்த வரைக்கும் ஆனோடு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும், கேத்தோடு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டா வந்து இருக்கும். ஓகே, சோ இந்த ஆனோட் எலக்ட்ரோட்ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜிங்க் எலக்ட்ரோட்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, கேத்தோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் டேக்கிங் காப்பர். கேத்தோட்ல நான் காப்பர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டு புரிஞ்சுது இல்லையா? ஆனோடு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆனோடு ஒரு எலக்ட்ரோட், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேத்தோடு ஒரு எலக்ட்ரோட். ஓகே,
ஆனோட்ல ஜிங்க் எடுத்துட்டு இருக்கேன், கேத்தோட்ல காப்பர் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரோடையும் நான் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்ல டிப் பண்ணியிருக்கேன். ஒரு எலக்ட்ரோலைட்ல வந்து நான் டிப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு அக்வஸ் சொல்யூஷன், வாட்டர்ல கலந்த அயான்ஸ் கலந்த சொல்யூஷனை தான் நம்ம அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்வஸ் சொல்யூஷன்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் அயான் இருக்கு. ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 சொல்யூஷன்ல நான் இந்த ஜிங்கை டிப் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த காப்பரை நான் எதுல டிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிங்க் ஜிங்க் சல்ஃபேட்ல இருக்கு, காப்பர் காப்பர் சல்ஃபேட்ல இருக்கு. அந்த பக்கம் ஆனோட், இந்த பக்கம் கேத்தோட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த எலக்ட்ரோடு இருக்கா, இந்த எலக்ட்ரோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஒயர் மூலமா நான் கனெக்ட் பண்றேன். அந்த ஒயர்ல வந்து எனக்கு வோல்ட் மீட்டரும் கீயும் இருக்கு. சரியா? வோல்ட் மீட்டரும் கீ ஸ்விட்சும் வந்து எனக்கு வந்து இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். இன்னொரு ஒரு யூடியூப் அப்படின்னு எனக்கு ஒன்று வந்து இருக்கு. ஒரு யூடியூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம யூவை அப்படியே தலைகீழ போடுங்க, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு இனர்ட் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்த ரியாக்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு எலக்ட்ரோட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இது வந்து எப்படி மேடப் ஆகி இருக்கு அப்படின்னா அகார் அகார் ஜெல் இருக்கு இல்லையா, அகார் அகார் ஜெல், அதுல வந்து KCl. ஓகே, ஸோ அந்த அகார் அகார் ஜெல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா KCl ஆர் Na2SO4 ஆர் Na2SO4 ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்து நமக்கு இருக்கு இந்த யூடியூப். இதோட வேலை என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய என்னென்ன பார்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுது இல்லையா? இப்போ நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆனோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ, ஆனாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன், ரெட் கேட். ஓகே, இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமா டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு வர ஒரு ட்ரிக்ஸ் தான். ரெட் கேட் which is கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது, ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே, ஆக்சிடேஷன்னா என்னடா அர்த்தம்? ஆக்சிடேஷன்ல என்ன நடக்கும்? லியோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா? ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரிடக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா GER, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து ரிடக்ஷன். ஸோ இது கிளியர் ரைட்? ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோட்ல வந்து ரிடக்ஷன் நடக்குது, ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரா இந்த ஒர்க்கிங்க்கு வந்து நம்ம வந்துரும். ஸோ நான் சிம்பிளா இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன், கவனிங்க. ஸோ ஐ ஹாவ் ஜிங்க் எலக்ட்ரோட் and then I have copper electrode. Okay, so in the zinc electrode dipped in what? The zinc electrode is dipped in zinc sulfate solution. Zinc sulfate solution. எனக்கு சொல்லுங்க, இந்த zinc sulfate solution வந்து எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும்? இது எப்படி அயான்ஸா பிரியும்? zinc 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும் இல்லையா? அதே மாதிரி இங்க பாருங்க, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எனக்கு இங்கே இருக்கு. and then electrode வந்து எனக்கு காப்பர் எலக்ட்ரோட். இது நெகட்டிவ்லி சார்ஜ், இது பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த காப்பர் சல்ஃபேட் எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும்? காப்பர் 2+ ஆகும், SO4 2- ஆகும் அயனைஸ் ஆகி இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ்மே வந்து நமக்கு எக்ஸ்டர்னலி தே ஆர் கனெக்டட் த்ரூ ஒரு ஒயர். அந்த ஒயர்ல எனக்கு என்ன இருக்கு? வோல்ட் மீட்டர் இருக்கு. and then எனக்கு ஸ்விட்ச் கீ இருக்கு, எனக்கு ஸ்விட்ச் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஆனோட்ல வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. எனக்கு இந்த ஆனோட்ல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எனக்கு இங்க இருக்கு இல்லையா அந்த ஜிங்க் எலக்ட்ரோட். இந்த ஜிங்க் எலக்ட்ரோட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் லூசிங் எலக்ட்ரான். ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி அது Zn2+ மாறுது. ஓகே, திஸ் இஸ் ஆனோட். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் தான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரோட் ஜிங்க் வந்து என்ன பண்ணுது? ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் 2+ ஆகும். ரெண்டு எலக்ட்ரான்ஸை வந்து அது என்ன பண்ணுது? லூஸ் பண்ணுது. ரெண்டு எலக்ட்ரான்ஸை வந்து அது லூஸ் பண்ணுது. இப்போ அந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகி இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படியே டிராவல் பண்ணுது. இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வழியா ஃப்ளோ ஆகி நேரா இந்த காப்பருக்கு வருது. நேரா இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருது, கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. இந்த கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்ல காப்பர் சல்ஃபேட் இருக்குல்ல, கவனிங்க, காப்பர் சல்ஃபேட் இருக்குல்ல,
இந்த காப்பர் சல்ஃபேட் எப்படி அயனைஸ் ஆகும்னு சொன்னேன், காப்பர் 2+ ஆகும், SO4 2- ஆகும். அப்போ அந்த காப்பர் 2+ அயான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து வந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பரா மாறுது. ஓகே, ஸோ இந்த காப்பர் 2+ அயான் வந்து என்னவா ஆகுது, 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பரா ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு காப்பரா ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பக்கம் ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது, இந்த பக்கம் காப்பர் எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரெடியூஸ் ஆன காப்பர் வந்து எங்க டெபாசிட் ஆகும், இந்த காப்பர் எலக்ட்ரோட்ல போயிட்டு டெபாசிட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த சைடு வந்து ஆனோட், நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த சைடு வந்து என்னது, இந்த சைடு வந்து எனக்கு ஆனோட். ஆனோட்ல எனக்கு என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஆனோட்ல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ஜிங்க் வந்து எனக்கு இந்த எலக்ட்ரோட் ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். ஸோ ஜிங்க் 2+. ஸோ எனக்கு இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிங்க் 2+ வந்து எனக்கு இந்த எலக்ட்ரோலைட்டு கூட கலந்துரும். ஜிங்க் 2+ சொல்யூஷனுக்கு வந்துடும். அந்த 2 எலக்ட்ரான் வந்து எனக்கு ஒயர் வழியா அங்கிட்டு போயிடும், அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். எலக்ட்ரான் மேல போயிடும், டோபார் இந்த 2 எலக்ட்ரான் அந்த சைடு போயிடும், ஜிங்க் 2+ இந்த சொல்யூஷனுக்கு வந்துடும். இந்த சைடு பாருங்க, அந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பர், இங்க காப்பர் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற Cu2+ அயான் என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பரா ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங், ரிடக்ஷன் எனக்கு நடக்குது. ஸோ ரிடக்ஷன் நடந்து எனக்கு இங்க காப்பர் வந்து எனக்கு திருப்பி இங்க டெபாசிட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிங்களேன், நமக்கு எனக்கு இங்க ஜிங்க் 2+ அயான் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இந்த ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்க ஜிங்க் 2+ எனக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஆல்ரெடி ZnSO4 எப்படி எனக்கு பிரியுது, ஜிங்க் 2+ ஆகும், SO4 2- ஆகும் தானே பிரியுது. எனக்கு ஆல்ரெடி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜிங்க் 2+ எனக்கு நிறைய ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஜிங்க் 2+ அயானுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, ரைட்டா? ஏன்னா ஜிங்க் வேற ஜிங்க் 2+ தருது. ஆல்ரெடி சொல்யூஷன்ல இருக்கிற ஜிங்க் சல்ஃபேட் வேற ஜிங்க் 2+ ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஜிங்க் 2+ அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு இந்த சைடு அதிகமாகுது. ஆன் தி அதர் ஹேண்ட் லெட்ஸ் கம் தேர். அந்த சைடு பாருங்களேன், இருக்கிற இந்த CuSO4 எப்படிடா பிரியுதும், Cu2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியுது இல்ல. வரக்கூட Cu2+ அயான்லாம் தான் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பரா மாறிடுதே. அப்போ SO4 2- அயானுடைய கான்சென்ட்ரேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? ஏன்னா காப்பர் 2+ தான் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பரா ரெடியூஸ் ஆயிடுதே. அப்போ SO4 2- அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாரு, என்னுடைய ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு, கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்ல நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு அதிகமா இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இம்பேலன்ஸா இருக்கு. எலக்ட்ரிக்கலி தே போத் ஆர் நாட் நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி அவங்க நியூட்ரலா இல்ல. அதை சரி பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த யூ டியூபை இங்க கொண்டு வரேன். ஸோ இன்வெர்டட் யூ டியூப், இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் யூ டியூப் வருது. ஸோ இந்த இன்வெர்டட் யூ டியூப்ல தான் நான் என்ன சொன்னேன், அகார் அகார் ஜெல் கூட KCl or Na2SO4 இருக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு இந்த சைடு பாசிட்டிவ் அயான் தானே அதிகமா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம், நெகட்டிவ் அயான்ஸ் இங்க கொடுத்தா நியூட்ரல் ஆயிடும். இந்த சைடு நெகட்டிவ் அயான் தான் நிறைய இருக்கு, அப்ப நான் பாசிட்டிவ் அயான் கொடுத்தா நியூட்ரல் ஆயிடும். சோ இந்த KCl எப்படி பிரிப்பீங்க, K+Cl- பிரிப்பீங்க. எனக்கு இங்கிட்ட பாசிட்டிவ் அதிகமா இருக்கு, அப்போ Cl- அயான் எனக்கு இந்த சைடு ஃப்ளோ ஆகும். அந்த சைடு பாருங்க, கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்ல நெகட்டிவ் அயான்ஸ் தான் அதிகமா இருக்கு, அப்போ K+ அயான் பாசிட்டிவ் அயான் எனக்கு இந்த சைடு ஃப்ளோ ஆகும். சோ சர்க்கியூட் எனக்கு இதோட கரெக்டா முடியுது. அவ்வளவுதான்டா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாருக்கெல்லாம் புரியல கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திருப்பி ஒரு வாட்டி வந்து பாருங்க. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதோடைய தியரி வந்து படிக்க போறோம். சோ ஈஸியா சிம்பிளா, மேம் எனக்கு புக்ல ரொம்ப பெருசா இருக்கு என்னால எழுத முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 2 ஹாஃப் செல்ஸ் இருக்கு, எனக்கு 2 ஹாஃப் செல்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப் செல், ஒன்னு வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஓகே, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்ல எனக்கு என்ன இருக்கு, ஐ ஹாவ் ஜிங்க் மெட்டல் டிப்ட் இன் அக்வஸ் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். எனக்கு என்ன இருக்கு, ஜிங்க் மெட்டல் வந்து எனக்கு ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருக்காங்க.
இதே ரிடக்ஷன் ஹாஃப் செல்ல பாருங்க, காப்பர் மெட்டலை வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஹாஃப் செல்லையும் எப்படி ஜாயின் பண்ணி இருக்கோம்? எக்ஸ்டர்னலி ஒரு ஒயர் மூலமா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸ்விட்ச் இருக்கு, வோல்ட் மீட்டர் இருக்கு, அப்புறமா சால்ட் பிரிட்ஜ் இருக்கு. அந்த இன்வெர்டட் யூ டியூப் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சால்ட் பிரிட்ஜ். ஒரு இன்வெர்டட் யூ டியூப் இருக்கு, அகார்-அகார் ஜெல் கூட KCl or Na2SO4 இருக்கு. ஏன் இருக்கு? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ண. ஓகே, எனக்கு இப்போ இதெல்லாம் தேவை. இப்போ ரியாக்ஷன் என்ன நடக்குது? ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், அதான் ஆனோடிக் ஆக்சிடேஷன். கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, சோ ஆனோட்ல இருக்கிற ஜிங்க் எலக்ட்ரோட் பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஜிங்க் 2+ and 2 எலக்ட்ரானா லூஸ் பண்ணுது. ஓகே, அதனால தான் எனக்கு இந்த ஜிங்க் 2+ அயான் கான்சென்ட்ரேஷன் எனக்கு அங்க அதிகமாகுது. சோ அந்த 2 எலக்ட்ரான் அந்த ஒயர் வழியா டிராவல் பண்ணி நேரா எங்க போயிடுது? கேத்தோடுக்கு போயிடுது. கேத்தோட்ல அந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு காப்பர் வந்து என்ன ஆகுது? காப்பரா மாறுது. காப்பர் 2+ அந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பரா மாறுது. சோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஜிங்க் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஜிங்க் லூசஸ் 2 எலக்ட்ரான், அப்புறமா அந்த ஜிங்க் 2+ அயான் என்டர்ஸ் த சொல்யூஷன். அந்த எலக்ட்ரோட்ல இருந்து என்ன ஆகுது? நல்ல கவனிங்க, இந்த எலக்ட்ரோட்ல இருந்து ஜிங்க் 2+ அயான் சொல்யூஷனுக்கு என்டர் ஆயிடுது. சொல்யூஷனுக்கு என்டர் ஆயிடுது. அந்த பக்கம் சொல்யூஷன்ல இருந்து காப்பர் 2+ அயான் காப்பரா ரெடியூஸ் ஆகி காப்பர்ல டெபாசிட் ஆகுது. எனக்கு இங்க ஜிங்க் தேஞ்சி போகுது, காப்பர் மேல மேல அது மேல காப்பர் டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, கேத்தோடிக் ரிடக்ஷன்ல என்ன நடக்குது? வந்த 2 எலக்ட்ரானை ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காப்பரா மாறுதா? சோ காப்பர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். சோ காப்பர் 2+ accepts 2 electrons and copper gets deposited at electrode. அந்த எலக்ட்ரோட்ல காப்பர் வந்து எனக்கு டெபாசிட் ஆகுது. அடுத்து சால்ட் பிரிட்ஜ் வந்து என்னது? இப்போ எனக்கு 2 half cells இருக்கு, ரைட்? I have cathodic half, anodic half cell and cathodic half cell. இந்த 2 half cells-ஐயும் கனெக்ட் பண்றதுக்கு தான் சால்ட் பிரிட்ஜ் இருக்கு, அந்த இன்வெர்டட் யூ டியூப் அகார்-அகார் ஜெல். சோ இந்த சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணுது? இந்த anodic oxidation causes increase in zinc 2+ ion. ஆனோடிக் ஆக்சிடேஷன்ல வந்து என்ன நடக்குது? நமக்கு ஜிங்க் 2+ அயானுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது. சோ அதுல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது. கேத்தோடிக் ஹாஃப் செல்ல சல்ஃபர் SO4 சல்ஃபேட் அயான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக தான் K+ வந்து நமக்கு கேத்தோடு சைடுக்கு போயிடும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா Cl- வந்து எனக்கு ஆனோடிக் ஹாஃப் செல்லுக்கு மூவ் ஆயிடும். ஓகே, சோ இப்போ என்ன ஆகுதுப்பா? எனக்கு இந்த பக்கம் ஜிங்க் கரைஞ்சிட்டே இருக்கு. அப்போ மாஸ் ஆஃப் ஜிங்க் எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த பக்கம் காப்பர் டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. ஸோ காப்பருடைய மாஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இருக்கிற அந்த எல்லா ஜிங்க்குமே ஜிங்க் 2+ மாறுற வரைக்கும், அப்புறமா எல்லா Cu2+ காப்பரா மாறுற வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைபோரேன் உடைய மாலிகுலர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இட் இஸ் B2H6. சரியா? 2 போரான் இருக்கும், 6 ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ 2 போரான் இருக்கா? அந்த 6 ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 6 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் வந்து டெர்மினல் பாண்ட்ஸா இருக்கும். டெர்மினல் பாண்ட்னா என்ன தெரியுமா? தோப்பர் இந்த மாதிரி 1 2 3 4 4 பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் ஹைட்ரஜன்ஸா வந்து இருக்கும். ஓகே, மீதி 2 ஹைட்ரஜன் வந்து பிரிட்ஜிங்கா இருக்கும், பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனா இருக்கும். இந்த 2 போரானையும் பாலம் கட்டுற மாதிரி, பிரிட்ஜ் பண்ற மாதிரி பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸா இருக்கும். சரியா? சோ இப்படிதான் இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. சோ இப்போ இதுல நம்ம எதை பத்திலாம் வந்து மெயினா எழுதுறோம் அப்படின்னா, நான் எனக்கு அப்படியே கவுண்ட் பண்ணி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். எத்தனை BH2 யூனிட்ஸ் இருக்கு சொல்லுங்க. BH2னா BH2 இல்லையா? BH2. So now tell me how many BH2 units are there? 1 and then 2. Right? எனக்கு 2 BH2 units இருக்கு. ஓகே, so இதுதான் உங்களுடைய first பாயிண்டா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? எத்தனை BH பாண்ட் இருக்கு? எத்தனை BH பாண்ட் இருக்கு எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. சோ B க்கும் H க்கும் எத்தனை பாண்ட்? 1 2 1 2 3 4. இந்த பக்கம் வாங்க 5 6 7 8. ரைட்? மொத்தமா அப்ப எனக்கு 8 பாண்ட் இருக்கு. சோ 8 BH பாண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. தேர்ட், எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? சோ இப்போ போரானுடைய அட்டாமிக் நம்பர் என்ன?
போரானுடைய அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் 5 இல்லையா? அப்போ 2,3 அப்படின்னு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ போரானுக்கு வந்து 3 பா, போரானுக்கு 3. ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். மொத்தமா எனக்கு எத்தனை போரான் இருக்கு? 2 போரான் இருக்கு, B2 இல்லையா? அப்ப 3 × 2 6. ஹைட்ரஜன் மொத்தமா எவ்வளவு இருக்கு? 6 ஹைட்ரஜன் இருக்கு, which is equal to 6. அப்ப டோட்டலா BH2 உடைய வேலன்சி வந்து என்னது? 12 எலக்ட்ரான்ஸ். ஸோ மொத்தமா நமக்கு 6 + 6 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஏன் மேம் இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பத்தி சொல்றீங்க அப்படின்னா, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் வந்து பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் இல்லையா? பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ ஒரு பாண்டுனா என்னடா அர்த்தம்? ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான் அர்த்தம். அப்ப எனக்கு இங்க போரான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. 2 எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் 1 பாண்ட், 2 எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் 1 பாண்ட். எனக்கு இங்க மொத்தமா எத்தனை பாண்ட் இருக்கு, எத்தனை லைன் இருக்கு? கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8, மொத்தமா 8 லைன் இருக்கு. அப்போ எனக்கு எத்தனை பாண்ட் வேணும்? 8 பாண்ட் இருக்கு. அப்ப எனக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரானா, 8 பாண்டுக்கு 16 எலக்ட்ரான். ஐ நீட் 16 எலக்ட்ரான்ஸ். பட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல அவைலபிளா இருக்கிறதே வெறும் 12 தான். அப்ப 12 எலக்ட்ரான்ஸை வச்சு நான் எப்படி 16 எலக்ட்ரான் தேவைப்படுற 8 பாண்டை மேக் பண்ண போறேன்? அங்கதான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே வந்து இருக்கு. ஓகே, சோ எனக்கு இந்த டைபோரின் ஸ்ட்ரக்சர் நல்லா கவனிங்களேன். இங்க இருக்கக்கூடிய போரான் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, ரைட்? இந்த BH பாண்ட் இருக்குல்ல, எத்தனை BH பாண்ட் இருக்கு? 1 2 3 4. இந்த டெர்மினல் ஹைட்ரஜன்ஸை பத்தி மட்டும் நான் பேசுறேன். மொத்தமா எனக்கு வந்து இங்க 4 BH பாண்ட் இருக்கு, ரைட்? BH பாண்ட். சோ எத்தனை BHB பாண்ட் இருக்கு? பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இருக்கு. அதாவது BHB பாண்ட், BHB பாண்ட். ஓகே, சோ நான் கிளியரா உங்களுக்கு வந்து எழுதுறேன், கவனிங்க. டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சரை. சோ BH பாண்ட் எவ்வளோ? 1 2 3 4. நல்லா கவனிங்களேன். இந்த BH பாண்ட் 2 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ், 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ். அதை தான் நம்ம 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். 2C2E பாண்ட் அப்படின்னு சொல்றோம். 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் அர்த்தம். இப்போ இந்த BHB பாண்ட் பத்தி பேசலாமா? BHB பாண்ட் இதோ பார், BHB பாண்ட். BHB பாண்ட் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. 2 BHB பாண்ட் இருக்கு, 2 BHB பாண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 BHB பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான், 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான். ஓகே, அப்போ அதுக்கு பேரு 3 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, சென்டர்னா எத்தனை ஆட்டம்ஸ்? ஓகே, 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்னா அது 2C2E. 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் அப்படின்னா இது 3C2E. ஏன்னா இங்கதான் நமக்கு எலக்ட்ரான் வந்து ரொம்பவே டெஃபிஷியண்டா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அவுட்லைன் பா. இதுக்கப்புறமா எப்படி அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹைபிரிடைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே நம்ம வந்து போலாம். ஸோ இன் டைபோரின் 2 BH2 units are linked by 2 bridged hydrogen. ஸோ டைபோரின்ல 2 BH2 units இருக்கு இல்லையா? இந்த 2 BH2 unitsமே they are linked by what hydrogen? Bridged hydrogens. இந்த மாதிரி bridged hydrogens ஆல லிங்க் ஆகி இருக்கு. அடுத்த பாயிண்ட், it has 8 BH bond. எப்படி? B1 bond, 2 bond, 3 BH, 4 BH, 5 BH, 6 BH, 7 8. கிளியரா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8. 8 BH bonds வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, diborin has 12 valence electron and are not sufficient to form normal covalent bond. என்னது? 8 பாண்ட் மேக் பண்ண எனக்கு 16 எலக்ட்ரான் வேணும். ஏன்னா ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரானா 16 எலக்ட்ரான் வேணும். இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஏன்னா போரானுடைய வேலன்சி வந்து இட் இஸ் 3, ஹைட்ரஜனுக்கு வந்து இட் இஸ் 1. ஸோ 3 × 2 6,
1 into 6 வந்து 6. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. The 4 terminal BH bonds are normal covalent bond. இந்த terminal bonds இருக்குல்ல, இந்த 4 BH bonds இதை பத்தி தான் பேசுறாங்க. இந்த 4 BH bondsமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான கோவேலன்ட் பாண்ட். நார்மலான கோவேலன்ட் பாண்ட் என்ன? மியூச்சுவலா எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணி இருக்கும். அதை தான் 2C 2E அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது மியூச்சுவலா 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான், அதுதான் 2C 2E பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி இருக்கும். இதே இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, BHB பாண்ட், இந்த BHB பாண்ட் இருக்குல்ல நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 BHB பாண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலான கோவேலன்ட் பாண்ட் கிடையாது. மூணு பேருக்கு நடுவில் 2 எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் 3 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, இட் இஸ் 3C 2E. அதை தான் இங்கே சொல்றாங்க பிரிட்ஜ்டு பாண்ட்ஸ், விச் இஸ் 2 3 சென்டர் BHB bond utilize 2 electrons each. So 2 electrons ஆல 2 electrons between 3 atoms. அதுதான் 3C 2E bond அப்படின்னு நம்ம சொல்றோம். In diborane, the boron is sp3 hybridized. Okay, so இப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா இந்த டைபோரேனுடைய ஹைபிரிடைசேஷன் பத்தி வந்து எழுதுறோம். ஸோ இந்த டைபோரேனுடைய what is that? Electronic configuration வந்து என்னப்பா? It is 1s2 2s2 2p1 இல்லையா? ஏன்னா மொத்தமா போரான்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்? 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ இங்க எனக்கு என்ன நடக்குது? நான் இது 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இதான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ 2s2 2p1, ரைட்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எனக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. எனக்கு p ஆர்பிட்டாலில் இங்கே 3 இருக்கும் இல்லையா? ஒன் ஆஃப் த s ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் எனக்கு இங்கே போய் pல போயிட்டு ஃபில் ஆகும். pல போயிட்டு ஃபில் ஆனால் என்ன ஆகும்? 4த்தையும் மர்ஜ் பண்ணிடுங்க. அதுதான் sp3 ஹைபிரிடைஸ்ட். ஸோ 1 2 3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ போரானுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது? sp3. இது வந்து போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். p ஆர்பிட்டாலில் 1 தான் இருக்கு. நான் இது 2 மட்டும் தான் எழுதிக்கிறேன். ஓகே, s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரான் p ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. இப்போ they get mixed up. ஏன்னா 2 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகிறது தானே ஹைபிரிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ they get mixed up. ஓகே, ஆனால் அப்படிதான் எனக்கு இந்த sp3 ஹைபிரிடைஸ்டு வந்து கிடைக்குது. இதே ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1s ஆர்பிட்டால். ஹைட்ரஜன் வந்து என்ன ஆர்பிட்டால் இருக்கும்? அதுல 1s ஆர்பிட்டால் இருக்கும். போரான் வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட். ஓகே, so in diborane, boron is sp3 hybridized. The 3 of 4 sp3 hybrid orbital contain a single electron and the 4th orbital is empty. இதோ பார்த்தனா 4ல 3 வந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 3ல வந்து எனக்கு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு. 4வது ஒன்று வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எம்டியா இருக்கு. 4வது ஒன்று எப்படி இருக்கு? எனக்கு எம்டியா இருக்கு. சரியா? அதுதான் சொல்றாங்க. இப்போ இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. எனக்கு நல்லா கவனி. ஸ்ட்ரக்சர் படி போரான் இருக்கா? போரானுடைய ஹைபிரிடைசேஷன் என்னது? இட் இஸ் sp3, ரைட்? இட் இஸ் sp3. மொத்தமா 4 ஆர்பிட்டால்ல 3 ஃபில் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் போரானுடைய sp3 ஹைபிரிடைஸ்ட். அதே மாதிரி இந்த சைடு ஒரு போரான் இல்லையா? இட் இஸ் ஆல்சோ sp3 ஹைபிரிடைஸ்ட். கிளியர்? இப்போ I will be having 4 terminal hydrogen. Terminal hydrogen என்னது? என்ன ஆர்பிட்டால்? 1s ஆர்பிட்டால். Terminal hydrogen வந்து என்னது? 1s ஆர்பிட்டால். 4 terminal hydrogen வந்து எனக்கு இருக்கும் 1s. அது எல்லாத்துலயுமே சிங்கிள் எலக்ட்ரான் வந்து இருக்கும். இப்போ பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், அதுவும் 1s. பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் 1s. ஓகே, ஸோ இப்போ டைபோரின்ல இருக்கிற 2 போரான், நல்லா கவனிங்க, 2 போரான் B2H6 1 2 3 4 5 6 B2H6 நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ how they are going to get overlap, அதான் கதை. சரியா? இப்போ ஹைட்ரஜன்ல ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதுவும் போரான்ல இருக்கிற ஹைபிரிடைஸ்டு சிங்கிளி ஃபில்டும் ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் 2 எலக்ட்ரான் மியூச்சுவலா ஷேர் ஆகி இருக்கு. 2C 2E பாண்டுன்னு சொல்றோம். ஓகே,
அதே மாதிரி தான் அந்த சைடும் parallel பண்ணிடுங்க. ஒரு ஃபீல்டும் அந்த பக்கம் ஹைட்ரஜனும் டெர்மினல் ஹைட்ரஜனும் அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜனும் ஒரு half filled ஆர்பிட்டாலும். ஓகே, இங்க பாருங்க, இங்கேயும் இந்த சிங்கிளி ஃபில்டு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜனும் ஓவர்லாப் ஆகும். ஸோ டெர்மினல் ஹைட்ரஜன் நாலுமே வந்து நமக்கு 2 எலக்ட்ரான் அழகா நமக்கு பாண்ட் ஆயிடுது. சரியா? இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனோட கதைக்கு வருவோம். பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் எப்படி தெரியுமா? ஒரு போரான்ல இருக்கக்கூடிய ஃபீல்டும் இன்னொரு போரான்ல இருக்கிற எம்டி ஆர்பிட்டாலும் நமக்கு ஓவர்லாப் ஆகுது. நல்லா பார், ஹைட்ரஜன்ல இருந்து இந்த பாண்ட்ல எம்டி, இந்த போரான்ல ஃபீல்டு. புரிஞ்சுதா? ஸோ டெர்மினல் ஹைட்ரஜன்ல டவுட்டே இல்லை, ஈஸியா நமக்கு ஃபீல்டு ஆர்பிட்டால்ல போயிட்டு ஓவர்லாப் ஆயிடுது. ஆனா இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல்டும் ஒரு சைடு எம்டி ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகுது. இதே கீழே இருக்கிறது ஒரு சைடு எம்டி ஒரு சைடு ஃபீல்டு கூட நமக்கு ஓவர்லாப் ஆகும். அதை தான் அடுத்த பாயிண்ட்ல நம்ம சொல்றோம். 2 of the half-filled hybridized orbitals of each boron overlap with 1s orbital of 2 hydrogen to form 4 terminal 2C2E bond. என்ன சொல்றாங்க? இந்த ரெண்டு half filled orbital பாத்தீங்க அப்படின்னா 2 terminal hydrogen கூட bond form பண்ணும். 2 half filled orbital பாத்தீங்கன்னா 2 terminal hydrogen கூட bond form பண்ணும். இதுதான் 2C2E bond. ஓகே, அடுத்து the 3 center 2 electron bond நடுவுல இந்த bridged hydrogen BHB bond எப்படி ஃபார்ம் ஆகுதாம்? forms a formation involves overlapping the half filled hybridized orbital of one boron. ஒரு போரான்ல வந்து half filled orbital எடுத்துப்போம். அந்த ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதா half filled அப்படின்னு சொல்றோம். சரியா? and empty hybridized orbital of the other boron. இன்னொரு போரான்ல இருக்கக்கூடிய empty. சரியா? புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இன்னொரு ஹைட்ரஜனும் நமக்கு ஃபில் ஆகுது. ஸோ இதுதான் டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நான் இதோடைய ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 ஆல்டிஹைட் ஆர் 2 கீட்டோன்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டென்ஸ் பண்றோம், ஜாயின் பண்றோம். ஓகே, இங்கேயும் அதே தான், 2 ஆல்டிஹைட்ஸ் ஆர் 2 கீட்டோன்ஸை வந்து நம்ம கண்டென்ஸ் பண்றோம். ஆல்டால் கண்டென்சேஷன்ல கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஆனா கேனிசாரோல பாத்தீங்கன்னா, கேனிசாரோ ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்டால் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன்ல நம்ம டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம், டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம். இங்க நம்ம கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும். இதுதான் 2 மேஜரான டிஃபரன்ஸ். கான்சென்ட்ரேட்டட்னா 50% சோடியம் ஹைட்ராக்சைடு. மேம் 50% சோடியம் ஹைட்ராக்சைடுனா என்ன? பாதி சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும், மீதி பாதி வாட்டர் இருக்கும். சரியா? ஸோ 50% தண்ணி இருக்கும், 50% சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். கலந்துராதா மேம்? கலக்கும். சரியா? அதுதான் நம்மளுடைய 50% கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 ஆல்டிஹைட்ஸை நம்ம கண்டென்ஸ் பண்ண போறோம். அதுல வந்து என்ன இருக்கக்கூடாது? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. ஆல்பா ஹைட்ரஜன்னா என்ன பார்த்துலாமா? அசிட்டால்டிஹைட் நான் இங்கே எழுதிக்கிறேன், கவனிங்க. அசிட்டால்டிஹைட்ல இந்த ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். சரியா? and then அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, சோ இங்க எனக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம், கவுண்ட் பண்ணி. இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது ஆல்டால் கண்டென்சேஷன், எனக்கு தான் இருக்க கூடாது. அப்போ நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் நான் எடுத்துக்கிறேன். மேம் ஃபார்மால்டிஹைட்ல தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கே, இது ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் அது வந்து ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னோம்ல. இங்க கார்பனே இல்லை, அப்போ வெறும் ஹைட்ரஜன் நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் கணக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சரியா? அப்போ ஃபார்மால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. பென்சால்டிஹைட்ல C6H5CHO. நீங்க சொல்லலாம் மேம் ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆயிருக்கு கார்பன், அதுல தான் ஹைட்ரஜன் இருக்கே. பென்சால்டிஹைட்ல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 0. என்ன ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் 5 அப்படின்னு சொல்லுவீங்க.
ஆக்சுவலி இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாதுடா. எப்படி தெரியுமா இங்கேயும் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றோம்? இந்த பென்சால்டிஹைடுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்களேன். பென்சீன் ரிங் இருக்கா? பென்சீன் ரிங் தான் உங்களுக்கு தெரியுமே, எல்லா கார்னர்ஸ்லயும் கார்பன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த எல்லா கார்பன்ஸும் ஒரு ஒரு ஹைட்ரஜன்ஸ் கூட லிங்க் ஆகி இருப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சர், ரைட்? இதுல எனக்கு CHO குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை தான் ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஆல்டிஹைடு குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. கரெக்டா? நல்லா இங்க கவனிங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் CHOல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆனா இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா அட்டாச் ஆகி இல்ல. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கா? அட்டாச் ஆகி இல்ல. நடுவுல என்ன இருக்கு நமக்கு? இங்கதான் நமக்கு ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கே. ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் தென் டபுள் பாண்ட் இருக்கே. இந்த கார்பன்ல பார் 1 2 3 4 ஹைட்ரஜனே இல்ல, ரைட்? அப்போ இங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்ல. புரிஞ்சுதா? இது ஒண்ணுதான் ஆல்ஃபா கார்பன். அப்ப அந்த ஆல்ஃபா கார்பன்ல ஹைட்ரஜனே அட்டாச் ஆகி இல்ல. அந்த இருந்த ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த ஆல்டிஹைடே வந்திருக்கு. அதனாலதான் பென்சால்டிஹைடு வந்து நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்போ கேனிசாரோக்கு நான் பென்சால்டிஹைடை எடுத்துக்கலாம். சரியா? இப்பதான்டா வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. சரியா? சோ நல்லா கவனிங்க. 2 molecules of C6H5CHO பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறேன். 2 molecules of C6H5CHO பென்சால்டிஹைடு நான் எடுத்துக்கிறேன். They both are getting reacted under concentrated, அதாவது 50% sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றாங்க. சரியா? ஓகே. so how to write the product easily அப்படின்னு பார்க்கலாமா? ப்ராடக்ட் எப்படி ஈஸியா எழுதலாம்னு. இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் ஒன்னு சேர்த்துருங்கடா, அவ்வளவுதான். இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் ஒன்னா ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜனோட சேர்ந்துரும். அப்போ CH2 அப்படின்னு மாறிடும். இது CH2வா மாறிடும். எனக்கு here I have NaOH, ரைட்? இந்த NaOH எப்படி தெரியுமா பிரிய போகுது? இந்த NaOH எப்படி தெரியுமா பிரிய போகுது? ONaவாவும் Hஆவும் பிரிய போகுது. ONaவாவும் Hஆவும் பிரிய போகுது. அவ்வளோதான். ப்ராடக்ட் எழுதலாமா? சொல்லுங்க. C6H5CHOH இருக்கா? இந்த ஹைட்ரஜன்ல தான் இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுது. அப்போ அது என்ன வரும்? CH2OH. அடுத்த ப்ராடக்ட் எழுதலாமா? C6H5C, இந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சு, COONA. ஓகே, நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? ஒரு ஆல்கஹாலும் ஒரு சால்ட்டும் கிடைச்சிருக்கு. என்ன ஆல்கஹால் இது? இது வந்து என்னது? இட் இஸ் பென்சீன் ரிங் இருக்கு, CH2 இருக்கு. இட் இஸ் பென்சைல் ஆல்கஹால். ஏன்னா C6H5CH2 என்ன குரூப்? பென்சைல். வெறும் C6H5 தான் ஃபினைல் அரைல் குரூப். ஓகே, சோ பென்சைல் ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி you look at this compound. இங்க எனக்கு என்ன காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு? சோடியம் பென்சோயேட் கிடைச்சிருக்கு. சோடியம் பென்சோயேட் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களை வந்து அவங்க வெறும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இது மட்டுமே வந்து எழுதிட்டு போயிடலாம். சரியா? 2 மார்க் 3 மார்க்ல கேட்டாங்களா? வாட் இஃப் when they ask you in a 5 மார்க் கொஸ்டின்? ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இதோடைய மெக்கானிசம் நீங்க எழுதணும். ஓகே, சோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த மெக்கானிசம்க்கு போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? அட்டாக் ஆஃப் OH அயான் இன் கார்போனில் கார்பன். என்னன்னு படிப்போம், வெயிட் பண்ணுங்க. அட்டாக் ஆஃப் OH minus group in carbonyl carbon. Carbonyl carbon. ஓகே, கார்போனில் கார்பன்னா என்ன தெரியுமா? இந்த CHO குரூப் ஆல்டிஹைட் இருக்கு, CO குரூப் கீட்டோன் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய கார்பன் தான் கார்போனில் கார்பன். அதாவது இந்த C டபுள் பாண்ட் O ல இருக்கக்கூடிய கார்பன் தான் கார்போனில் கார்பன். சரியா? இப்போ ஆல்டோல் கண்டென்சேஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்கும். அது என்னது? மேம், மைனஸ் சார்ஜ்ல இருந்து ஆரோ போட்டீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். மேம், மைனஸ் சார்ஜ்ல இருந்து ஆரோ போச்சுன்னா அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். பாண்ட்ல இருந்து ஆரோ போச்சுன்னா அது மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும்னு அர்த்தம். பாண்ட்ல இருந்து ஆரோ போச்சுன்னா அது மைனஸ் சார்ஜா மாறிடும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அகைன் ஐ அம் டெல்லிங், மைனஸ் சார்ஜ்ல இருந்து பாண்ட்னா இட் ஃபார்ம்ஸ் மைனஸ் சார்ஜ்ல இருந்து ஆரோனா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். பாண்ட்ல இருந்து ஆரோனா இட் ஃபார்ம்ஸ் மைனஸ் சார்ஜ். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒன் ஆஃப் த பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறேன். C6H5CHO குரூப். ஓகே, ஒன் ஆஃப் த ஆல்டிஹைட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா, பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறேன். அதுல யார் போய் அட்டாக் பண்றாங்க, OH மைனஸ் குரூப் போயிட்டு அட்டாக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டுன்னு நடந்துரும், ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது, இந்த மைனஸ் சார்ஜ் தான் எப்பயுமே மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ். இந்த மைனஸ் சார்ஜ் இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட் வித் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப கார்பன்ல இருக்கிற பாண்ட் மைனஸ் சார்ஜா மாறிடுது. ஓகே, ஸோ இந்த ஆரோ மார்க் தெரிஞ்சாலே போரும்டா, ரொம்ப ஈஸி. இப்போ ப்ராடக்ட் எழுதுற பாருங்களேன், C6H5CE, இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு. இந்த மைனஸ் சார்ஜ் இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட். அப்போ இந்த OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுன்னு அர்த்தம். அப்போ இந்த OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுதுன்னு அர்த்தம். அண்ட் இங்க பாருங்க, இந்த பாண்டு ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜா மாறிடுது. இந்த பாண்ட் ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜா மாறிடுது. சரியா, ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்னா எனக்கு சாட்ல சொல்லுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். இந்த ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீ என்ன பண்ணணும், அப்பதான் நல்லா கவனிக்கணும். ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது என்ன தெரியுமா, இந்த ஸ்டெப்ல நமக்கு வந்து நடக்குது, ஹைட்ரஜன் அயான் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை அப்படியே எழுதிக்கிறேன். கவனி, இது கொஞ்சம் மேல கூட எழுதிக்கிறேன். இந்த ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத கொஞ்சம் மேல எழுதிக்கிறேன், இங்க எழுதிக்கிறேன். ஓகே, ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, எஸ். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த C6H5 குரூப் இருக்கா, இந்த C6H5 அது அப்படியே எழுதுறேன் பாரு, அங்க எழுதிருக்கிற ப்ராடக்டா அப்படியே எழுதுறேன். ரைட், இப்போ இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் அனதர் மாலிகுல் ஆஃப் பென்சால்டிஹைட். மொத்தமா 2 பென்சால்டிஹைட் இல்லையா. ஸோ C6H5CHO, இன்னொரு மாலிகுல் ஆஃப் பென்சால்டிஹைட் எனக்கு இருக்கு. இப்போ எப்படி இந்த ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. இந்த மைனஸ் சார்ஜ் எனக்கு இங்கேயே திருப்பி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. எங்கேருந்து வந்துச்சு, இங்க பாரு, இங்கேருந்து தானே, இந்த டபுள் பாண்ட்ல இருந்து தானே இது மைனஸ் சார்ஜா மாறிச்சு. அப்படியே ரிவர்ஸ், இந்த மைனஸ் சார்ஜ் திருப்பி இங்கே எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், என்னமோ தப்பு பண்ணிட்டேன். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்கும், இந்த பாண்ட் இருக்கா, அப்படியே நேரா ஆப்போசிட்டா பாரு, மேல ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த பாண்ட் எனக்கு ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். நல்லா கவனி, இந்த ஸ்டெப் க்ரூஷியல். என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் சார்ஜ் எனக்கு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. பாண்ட் ஃபார்ம் பண்ணோன்னே இந்த பாண்ட் கார்பன்லேயே தானே அட்டாச் ஆயிருக்கு இந்த பாண்டு, இந்த பாண்ட் எனக்கு ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. இப்போ இந்த H மைனஸ் இருக்குல்ல, இந்த H மைனஸ் போயிட்டு அட்டாக் பண்ணுது. யாரை போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா, இன்னொரு பென்சால்டிஹைட்ல இருக்கக்கூடிய கார்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த மைனஸ் சார்ஜ் போய் இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணா, மைனஸ் சார்ஜ்னாலே இட் ஃபார்ம்ஸ் பாண்ட்னாலே இட் ஃபார்ம்ஸ் மைனஸ் சார்ஜ். அப்போ இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் இட் ஃபார்ம்ஸ் அகைன் மைனஸ் சார்ஜ். சரியா, அதான் இங்க திருப்பி நடக்குது. நல்லா கவனி, எப்பெல்லாம் நீ கார்பனை சுத்தி ஒரு 4ஆவதா ஒரு பாண்ட் போடுறியோ அப்பெல்லாம் ஆக்சிஜன்ல இருக்கிற டபுள் பாண்ட் நமக்கு பிரேக் ஆயிடும். ஸோ இப்போ நான் அப்படியே கரெக்டாக எழுதுறேன் பாரு ப்ராடக்ட். இது யாருக்கு புரியல, ஒரு வாட்டி இந்த வீடியோ முன்னாடி போட்டுப்பார். இந்த ஹைட்ரஜன் தண்டா போயிடுச்சு, இந்த ஆக்சிஜன் அகைன் இட் ஃபார்ம்ஸ் டபுள் பாண்ட் OH. ஓகேவா, இந்த ஆக்சிஜன் இங்க எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் அயான் எனக்கு இங்க வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா CH2 ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ C6H5, இந்த ஹைட்ரஜன் எனக்கு இங்க வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா CH2, இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்தா CH2 ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் எல்லாருக்குமே வந்து கிளியரா புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடா? ஓகே, எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்டெப்ல எழுதின அதே காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறோம். ஸோ அந்த ஸ்டெப் 3 தான் பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். சரியா, அந்த ஸ்டெப் 3 தான் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்.
ஓகே ஸோ இந்த ஆசிட் பேஸ் ரியாக்ஷனில் வந்து என்ன நடக்குது பார்த்துலாமா ஸோ போன ஸ்டெப்பில் நான் என்ன எழுதினேன் அதை அப்படியே எழுதிக்க போகிறேன் C6H5COOH கரெக்டா C6H5COOH இருக்கு ப்ளஸ் வேற என்ன இருக்கு C6H5CH2O இருக்கு C6H5CH2 ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இருக்கு இதான் போன ஸ்டெப்ல எனக்கு ஃபைனலா கிடைச்ச ப்ராடக்ட் இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி மூவ் ஆகும் இல்லையா இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா நேரா போய் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது நேரா போய் என்ன பண்ணுது இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும்ல அந்த பாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜனை போயிட்டு திருப்பி அட்டாக் பண்ணுது ஓகே நான் வேணா இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் நடுவில் ஒரு பாண்டை கொஞ்சம் தெளிவாக எழுதிடுவா நல்லா கவனி ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு நடுவில் பாண்டு தெளிவாக எழுதிக்கிறேன் கவனிங்க OH ஓகே இப்போ பாருங்க இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது ஆக்சிஜன்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது ஆக்சிஜன்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜன்ல போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது ஒரு விஷயம் நீ பேட்டர்னா யோசிக்கலாம் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலே அது ஹைட்ரஜனை ஒரு வாட்டியும் கிட்னாப் பண்ணிடுது என்ன பண்ணிடுது ஒரு வாட்டியும் அது போய் ஹைட்ரஜனை தான் கிட்னாப் பண்ணுது அப்போ ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ்னாலே அது ஹைட்ரஜனை தான் போய் அட்டாக் பண்ணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கும் ஸோ இது ஹைட்ரஜன் கூட இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட் அப்போ எனக்கு OH ஃபார்ம் ஆயிடும் அப்போ இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்டு இங்கே எனக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது அவ்வளோதான் ஓகே ஸோ நல்லா ப்ராடக்ட் எழுதலாமா C6H5C டபுள் பாண்டோ O மைனஸ் அதான்டா எத்தனோயேட்லாம் எழுதுறோம்ல பென்சோயேட் எழுதுறோம்ல நம்ம ஓகே சோடியம் பென்சோயேட் எழுதுறோம்னா C6H5COO இது கூட சோடியம் ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் பென்சோயேட் அவ்வளோதான் I got benzoate as the product benzoate எனக்கு கிடைக்குது பிளஸ் இங்க எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணிருக்கோம் இந்த ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜன் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு இல்லையா அப்போ C6H5CH2OH இது என்னது C6H5CH2OH இது என்னது this is benzyl alcohol so நமக்கு ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு ஸோ கேனிசோரோ ரியாக்ஷன் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராஸ்டு கேனிசோரோ பார்க்க போறோம் ஓகே கிராஸ்டு கேனிசோரோ ரியாக்ஷன் இப்போ ரெண்டும் சேம் ஆல்டிஹைட் ஆர் சேம் கீட்டோன்னா அது வந்து கேனிசோரோ எனக்கு இங்க வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் ஆர் ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் அப்படின்னா தட் இஸ் கிராஸ்டு கேனிசோரோ சரியா ஸோ ஒன்று நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா C6 நல்லா கவனிங்க C6H5 என்னடா அது C6H5CHO அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன் சாரி பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறேன் இட் இஸ் ரியாக்டிங் வித் ஃபார்மால்டிஹைட் HCHO ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுது ஈஸியா சொல்லித்தரேன் கவனி போன ரியாக்ஷன் மாதிரியே தான் ஓகே போன ரியாக்ஷன் மாதிரியே தான் இதாவது இந்த ரியாக்ஷன் நம்ம ப்ராடக்ட் எழுதணும் அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜனை தூக்கி அந்த ஹைட்ரஜனோட சேர்த்து எழுதிரு ஹைட்ரஜனை தூக்கி அந்த ஹைட்ரஜனோட சேர்த்து எழுதிருங்க நம்ம தான் கான்சென்ட்ரேட்டட் 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம்ல இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியும் சொன்னேன் HONN பிரியும் சொன்னேனா NaOH NaOH பிரியும் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் எழுதிரு அவ்வளவுதான் C6H5C இங்கதான் ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுல அப்ப CH2OH எனக்கு ஒரு ஆல்கஹால் ப்ராடக்டா கிடைச்சிருச்சு பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு இல்லையா HCH நீ எப்படி எழுதிக்கலாம் CH2 நீ எழுதிக்கலாம் HCH நீ எப்படி எழுதிக்கலாம் CH2 நீ எழுதிக்கலாம் CH2OONA ஓகேவா இது அப்படிலாம் எழுத வேண்டாம் நம்ம ஆக்சுவலி இது நம்ம அப்படியே எழுதிருங்க நமக்கு அப்பதான் கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும் இங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் எஸ் ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படியே எழுதுறோம் HCHO இந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சு ஹைட்ரஜன் தான் எனக்கு மேலே போயிடுச்சு அப்போ நான் எப்படி இந்த ஹைட்ரஜன் வரும் இந்த ஹைட்ரஜன் மேலே போயிடுச்சு அப்போ HCOONA எனக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு சோடியம் ஃபார்மேட் எனக்கு ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு ஸோ ஐ ஹவ் காட் sodium formate and then C6H5CH2 என்னது benzyl alcohol ஓகே ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனுடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோடைய பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
pH and pOH இருக்கு இல்லையா? ஸோ இந்த pHக்கும் pOHக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உடைய டெரிவேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த பர்டிகுலர் pH and pOH உடைய ஃபார்முலா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, ரைட்? ஸோ இப்போ pHக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? -log base 10 ஹைட்ரோனியம் அயான்ஸ் எழுதலாம், இல்லைனா ஹைட்ரஜன் அயான் எழுதலாம். H+நாலும் சரி, இல்லை H3O+நாலும் சரி, சேம் தான் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து pH உடைய ஃபார்முலா. அடுத்து pOHக்கு நம்ம எப்போ என்ன எழுதுவோம்? pOH is given by அதே தான் -log base 10. இந்த இடத்துல வந்து OH அயானுடைய கான்சென்ட்ரேஷன், ரைட்? ஓகேப்பா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? இதில் pH plus pOH equal to 14 அப்படின்னு நம்ம வந்து இதில் டிரைவ் பண்ண போகிறோம், ரைட்? ஓகே, அப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ரெண்டு பேரையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். பாருங்க, ரைட் ஹேண்ட் ஆட் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் ஆட் பண்ணுறேன். pH plus pOH என்ன வரும்? மைனஸ் இருக்கு. சரி, ஒரு மைனஸை நான் காமனாக வெளில எடுத்துடுறேன். காமனாக வெளில எடுத்துட்டா log of H3O plus ion. ஓகே, ஸோ log of the hydronium ion. அடுத்து இங்கே base 10 மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க, base 10 plus log of OH minus ion. ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ log A plus log B இது எப்படி எழுதலாம்? நிறைய பேருக்கு தெரியுமா இது? log A plus log B இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா log AB அப்படி எழுதலாம். log AB அப்படி எழுதலாம். அதே மாதிரி log A minus log B நம்ம எப்படி எழுதலாம்? log A by B அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ இங்க எல்லாரும் கவனிங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மைனஸ் காமனா இருக்கிறது அப்படியே இருக்கு. இது log A log B. அப்போ log AB அப்படி எழுதலாம். ஸோ ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்டு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் யூ ஆல் நீட் டு நோ. இப்போ இந்த ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்டு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் இது என்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ரைட்? ஸோ அது ஒன்றும் இல்லை, ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்டு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன். அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க கண்டிப்பா இதை படிச்சிருப்பீங்க. KW which is ionic product of water இல்லையா? ஸோ KW அப்படின்னு நம்ம வந்து ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்டு ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் தான் KW அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே கிளியரா? ஸோ இப்போ இங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. pH plus pOH என்ன வந்துடும் நமக்கு? மைனஸ் ஆஃப் KW அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா pH பிளஸ் இந்த இது கீழே அப்படியே எழுதுறேன் பாருங்க, pH பிளஸ் pOH which is equal to minus of log base 10. இது ரெண்டுத்துக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? இதோ பாருங்க, KW அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ரிலேஷனுக்கு நம்ம வருவோம். அதெல்லாம் நான் சைடில் எழுதிக்கிறேன், ஓகேவா? எஸ். ஸோ pKa என்னப்பா? pKa அப்படிங்கிறது மைனஸ் லாக் KA. அதே மாதிரி pKb என்னது? மைனஸ் லாக் KB. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து படிச்சிருப்போம். pKa அப்படிங்கிறது மைனஸ் லாக் KA, pKb அப்படிங்கிறது மைனஸ் லாக் KB. அதே மாதிரி pKw இருக்கு இல்லையா? pKw அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் pKw அப்படிங்கிறது மைனஸ் லாக் ஆஃப் KW. ஓகே, மைனஸ் லாக் ஆஃப் KW. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே வந்து கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ நான் இதை தான் அங்கே கொண்டு போகிறேன். இப்போ எனக்கு இந்த pKa pKbலாம் வேண்டாம், pKw மட்டும் இருந்தால் போதும். ஸோ pKw which is equal to minus log of KW. ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து கிளியரா கவனிங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த KW இருக்கு இல்லையா? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் which is 25 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இந்த KW உடைய வேல்யூ 25 டிகிரி செல்சியஸ்ல 25 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோவா தெரியுமா இருக்கும்? இட் வில் பி 1 into 10 to the power minus 14 இருக்கும். அதாவது 10 to the power minus 14 இருக்கும். இப்போ அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, which is equal to minus log base 10 1 into 10 to the power minus 14.
எல்லாருக்கும் கிளியரா? 1 into 10 to the power minus 14. இப்போ pH plus pOH இதே தான் கீழே வரும். pH plus pOH which is equal to minus log base 10 1 into 10 to the power minus 14. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டினியூ பண்ண போறோம். So pH plus pOH which is equal to minus log base 10 1 into 10 to the power minus 14. log இருக்கு இல்லையாங்க is 10. அதான் log தான் நம்ம ஆல்ரெடி அங்க வந்து கொடுத்துட்டோம் இல்லையா? So minus log base 10 1 into 10 to the power minus 14 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 to the power minus 14. ஏன்னா 1 into தானே சேமா தான் இருக்க போகுது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இந்த minus 14 erase ஆயிடுச்சு. இந்த minus 14 வந்து முன்னாடி வந்துரும். அப்ப என்ன எழுதுவீங்க? minus 14 minus into minus 14 log 10 10. Okay, so minus 14 minus into minus 14 plus 14 ஆயிடும். 14 log 10 10. இப்போ இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. log 10 ஓட வேல்யூ என்னது? log 10 ஓட வேல்யூ வந்து 1. சரியா? so log 10 ஓட வேல்யூ 1. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த log 10 இருக்க வேண்டிய இடத்துல 1 அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ pH plus pOH which is equal to 14. So pH plus pOH which is equal to 14. இதான்ப்பா ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி குயிக்கா நான் சொல்றேன் கவனிங்க. So pH உடைய ஃபார்முலா எழுதிப்போம். pOH என்னது? minus log of OH minus ion. இப்போ அது ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்றப்போ மைனஸை காமனா வெளியில எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா log A plus log B log AB அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ concentration of hydronium and hydroxide ion தான் KW. KW உடைய வேல்யூ தான் 10 to the power minus 14. Okay? So log 10 to the power minus 14. அப்ப அந்த minus 14 ஃப்ரண்ட்ல வரும். minus into minus plus 14. log 10 ஓட வேல்யூ 1. So pH plus pOH வந்து equal to 14. புரியலனா இன்னொரு வாட்டி பாருங்க.